இன்னும் 11 பக்கம் இருக்கா? நிறைய கான்செப்ட் இருக்கு. இன்னும் நேற்று நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. நேற்று வராதவங்களா பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரைட். நிறமாலை, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர் அந்த கதையெல்லாம் பார்த்தேன். ஏன் வானவில் வருது, அது எல்லாமே. இன்னொரு விஷயம் பார்க்கணும். நிகழ்வு இந்த லாவா வரும், இந்த இல்லா வரும். அதுக்கப்புறம் ஒளி விலகல், அதை பற்றி பார்க்கணும். ரெஃப்ராக்ஷன். ரெஃப்ராக்ஷன் என்னம்மா? அது டிஸ்பர்ஷன் இல்லை, அது ரெஃப்ளெக்ஷன். அது ரெஃப்ளெக்ஷன், அது நேற்று பார்த்தாச்சு. ரெஃப்ராக்ஷன் எதிரொலிக்கு, ரெஃப்ளெக்ஷன். அதான் பாருங்க, பார்த்தீங்களா? வேற்றுமொழியில் படித்து அதான் பிரச்சனை. தமிழில் சொல்கிறேன் பாருங்க. இது எதிரொலிப்பு. எதிரொலிப்பு சரிதா? பட்டு எதிர்த்து வர்றது, அதோட லா தான் நேற்று பார்த்தோம். ரெஃப்ராக்ஷன் ஒளி விலகல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேராக போயிட்டு இருக்கிறது விலகி போகும், நேராக போகாமல். தமிழில் தெரியுதா? அதுதான் உங்களை தாய்மொழியில் படிக்க விடாமல் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க, அடுத்த லெவலில் திங்கிங் போயிடுவோம். இங்கன்னா அது வேறு மொழியை கொடுத்து விட்டு அதுக்கு படிப்பு வரவங்க வராதவன் அப்படி இப்படின்னு பிரித்து, ஐயோ நமக்கு இங்கிலீஷ் வரலேன்னு ஒரு தாழ்வு மனப்பானை உருவாகி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுங்க. ஆமாம். அடுத்தது ஒளி விலகல். ஒளி நேராக போகுது. ஒளி எப்பயுமே எப்படி போகும்? நேராக தான் போகும். விளக்கல் அடையாது, விளக்கம் அடையாது. பட் ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகுது. 2 ஊடகம், அதோட அடர்த்தி வேறு, டென்சிட்டி அதோட அடர்த்தி வேறு வேறு. சரியா? இப்போது இது நீர் சர்ஃபேஸ், தண்ணி. மேலே வளிமண்டலம். எது டென்சர், அடர்த்தி அதிகம்? தண்ணி வந்து டென்சர் மீடியம், அடர் மிகு ஊடகம். மீடியம்னா எது வழியாக அந்த லைட்டு போகுது, அதுக்கு பேர் தானே அது மீடியம், ஊடகம், டென்சர் மீடியம். அடர் மிகு ஊடகம். எதோட கம்பேர் பண்ணும் பொழுது? பக்கத்தில் எதுலேருந்து எதுக்கு ட்ராவல் ஆகுது அதோட கம்பேர் பண்ணும் பொழுது. தனியாக வச்சு டென்சராக ரேராக சொல்ல முடியாது. அடர் மிகு ஊடகம். வளிமண்டலம் இது. இது மேலே உள்ளது வளிமண்டலம். இதோட இது பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? அடர்த்தி கம்மியாக இருக்கும். அடர் குறை ஊடகம். ரேரர் மீடியம். ஆங்கிலத்தில் ரேரர் மீடியம் நமக்கு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து லைட் எடுக்கிறேன், டார்ச் லைட் வச்சு என்ன பண்ணுறேன்? அடிக்கிறேன். ஒளி தண்ணிக்குள்ளே ஊடுருவி போகுமா போகாதா? போகும். அதனால தான் சூரிய ஒளி இருக்குல்ல, என்னது நீச்சல் குளத்தில் பாருங்கள், சூரிய ஒளி தரை வரைக்கும் போய் போகும். தரை வரைக்கும் தெரியுதா? ப்ளூ கலர் தெரியுதா? எப்படி? சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுனால தான் தரை நமக்கு தெரியுது. ரைட். அப்போ அடர் குறை ஊடகத்திலேருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு என்ன பண்ணுறேன்? லைட் அடிக்கிறேன், இப்படி அடிக்கிறேன். இது போய் எந்த இடத்துல போடுதோ அங்கே என்ன பண்ணணும்? ஒரு நார்மல் நாம் வரையணும், குத்துக்கோடு ஒன்று வரையணும், கற்பனையான கோடு, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது நான் வளைஞ்சு போகும். அந்த பாயிண்டில் என்ன பண்ணுறோம்? ஒரு கற்பனையான கோடு, அதான் நார்மல் ஆங்கிலத்தில், குத்துக்கோடு. இதை புரிய வச்சிட்டோம்னா என்டையர் 10th சிலபஸ் என்ன பண்ணிடலாம்? 6 மாதத்தில் அவனுக்கு புரிய வச்சிடலாம். ஆனால் இப்போ உள்ளது ஹெவி சிலபஸ்ஸு, பழைய சிலபஸ் சொல்கிறேன். அழகாக கதை மாதிரி புரிய வச்சோம்னா போதும். அவனை உட்காந்து
12 மணி நேரம் படிக்க விடாமல் அழகாக பாஸ் பண்ண வைக்கலாம். போட்டு அந்த அவனை ஜாலியாக இருக்கிற டைமில் போட்டு கொலை பண்ணிடுறானுங்க. நரக வேதனை. அதனால தான் காலேஜுக்கு போனோன்னு என்ன ஆயிடுறான், எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிப்பான், நாளாயிடுறானுங்க. நார்மல். அப்போ லைட் அங்கேருந்து அடிக்கிறீங்க, இங்கே வந்து படுது. படுறக்கூடிய பாயிண்டில் என்ன பண்ணும், ஒரு கோடு வரைஞ்சிடும். அதான் குத்து கோடு தண்ணிக்குள்ளேருந்து. இப்போ நார்மலாக எப்படி போகணும், நேராக தானே போகணும். பட் இது எங்கேருந்து வருதோ, எதில் ஊடுருவி வருதோ அந்த ஊடகம் அடர்த்தி கம்மியானது. சரியா? இன்னொரு ஊடகத்துக்குள்ளே போகுது. வளிமண்டலத்துக்குள்ளே போனால் நேராக தான் போகும். ஆனால் வளிமண்டலத்தில் தண்ணிக்குள்ளே போகுது. இது வந்து என்னது, டென்சர். இதோட டென்சிட்டி அதிகமான மீடியம். அப்போ என்ன ஆகுனா இப்படி நேராக போகாது. என்ன பண்ணணும்னா, இதான் குத்துக்கோடு இருக்குல்ல, அதை நோக்கி என்ன ஆகும், விலகல் அடையும். விலக்கம் அடைஞ்சு போகுது. விலகி போயா அப்படின்னு சொல்கிறோம்ல, நேராக ஒருத்தவனவே விலகி போயா, அப்போ நேராக வரவனே திரும்பி போ அப்படின்னு சொல்கிறோம். திரும்பி போடல, விலகி கொஞ்சம் கிராஸ் ஆகி போ அப்படிங்கிறது. திரும்பி போனால் ரிஃப்ளெக்ஷன். ரைட். அது லைட்டான இப்படி போகாமல் விலகல் அடையுது. எதை நோக்கி விளக்கம் அடையும், குத்துக்கோட்டை நோக்கி விளக்கம் அடைகிறது. இந்த குத்துக்கோடு. அப்போது ஒளி அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்குள் சென்றால் அந்த ஒளி என்னாகும், குத்துக்கோட்டை நோக்கி விளக்கம் அடையும். ஓகேவா? அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டு, ரிஃப்ளெக்ஷனா. எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ஒரே மீடியமாக இருந்தால் அது பாட்டில் போயிட்டு தான் இருக்க போகுது. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் எப்போ ஆகும், நடுவில் ஏதாவது ஒப்பாக் மெட்டீரியல் நடுவில் தடுத்தா தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இல்லை அது பாட்டில் போயிட்டு தான் இருக்கும். சிம்பிளாக குழந்தை தனமே யோசிங்க. இப்போ வளிமண்டலம் தான் போயிட்டுருக்கு, அது எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இங்கே டார்ச் லைட் அடிக்கிறேன், எப்படி இருக்கும் ஒளி, நேராக தானே தெரியும். ஆனால் வானத்துக்கு அடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் வளையிற மாதிரி தெரியும். அது ஏன், ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரேடியோ வேவ்ஸ்லாம் அப்படி தான், வானத்துக்கு போயிட்டு அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வரும். சரியா? சரி பார்ப்போம். ரேடியோ இப்போ உள்ள ரேடியோவில் இப்போ சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போல்லாம் சேட்டலைட்லாம் கிடையாது. இங்கேருந்து அனுப்புவானுங்க, மேலே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் ரிட்டர்ன் ஆகி பூமிக்கு வரும். அதில் தான் ரேடியோலாம் கேட்பாங்க. பழைய படம்லாம் பாருங்கள். டிவிலாம் கிடையாது அப்போது. ரேடியோ இருந்தால் பெரிய விஷயம். ரேடியோவை இவ்வளோ பெருசு இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ரேடியோ வச்சுருந்தா பெரிய பணக்காரன். இவ்வளோ பெருசு இருக்கும். இன்றைக்கி இந்த செல்ஃபோனுக்குள்ளே ரேடியோவிலேருந்து எல்லா இதுவும் இருக்குது. நம்ம தானே கம்யூனிகேஷனுக்கான எல்லாம் நல்லதுக்கு இருக்குது, கெட்டதுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. சரி, இதுக்கு வந்து என்னது, அடுத்தது இது தண்ணின்னு வச்சுக்கோங்க. இது தண்ணி. இது வந்துட்டு வளிமண்டலம்னு வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளேருந்து வருது. கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அதை தப்பாக ஒரு சிலர் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இது தண்ணிக்குள்ளேருந்து அடிக்கிறான். சரியா? அங்கே வந்து படுது. நேராக தானே போகணும், நேராக போகாது. ஏன்னா இது டென்சரு, இது ரேரர். இது டென்சர் மெட்டீரியல், ரேர். இதை இப்படி வச்சுக்குவோமா? இல்லை இங்கே வச்சு போடலாம். ரெண்டாவது ஆப்ஷன், இதை இங்கே வச்சுக்கிறோம், இதை இங்கே வச்சுக்கிறீங்க. இது வளிமண்டலம், அடர் குறை ஊடகம். இது அடர்மிகு ஊடகம். அடர்மிகு ஊடகத்தில் தண்ணிக்குள்ளேருந்து லைட் அடிக்கும் பொழுது நேராக தானே போகணும், போகாது. அப்போது அப்பார்ட் நார்மல், அதாவது குத்துக்கோட்டை விட்டு அந்த பக்கம் விலகும், இப்படி விலகும். நேராக வரணும், வராமல் என்ன ஆகுது, இதான குத்துக்கோடு நார்மல், இதை நோக்கி வந்தால் குத்துக்கோட்டை நோக்கி விலக முடியும். அது இல்லாமல் குத்துக்கோட்டை விட்டு இந்த பக்கம் விலக முடியும். எதில், டென்சர் டு ரேராக போகும்போது. புரிஞ்சதா? இப்போது நான் அப்படியே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். லைட் அடிக்கிறது இப்படி கிராஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே பட்டது இன்னும் தள்ளி வரும். இன்னும் கிராஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே வந்துடும். ஒரு ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணுறேன், நேராக அங்கே வந்துடும். திரும்ப தண்ணிக்குள்ளேயே வந்துடும். சரியா? ஆங்கிளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண இது இப்படியே விலகிட்டே வரும். கொஞ்சம் நேரத்தில்னா தண்ணிக்குள்ளேயே வந்துடும்.
இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? முழு அக எதிரொலிப்பு. சயின்ஸ் படித்தவங்களை கேட்குறேன். பாவம் 2 வருஷத்தை எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். முழு அக, நீங்கள் இல்லை, நம்ம ஸ்கூலை சொல்கிறேன். அக எதிரொலிப்பு உங்களுக்கெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தா புரிஞ்சிருப்பீங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயின்ஸ் படித்தவங்க. நீங்கள் சயின்ஸ் இல்லை தானே? சயின்ஸா? ஐயோ, அப்போ உன்னை விட்டுட்டேன் எத்தனை நாள். என்ன +1 +2ல ஃபிசிக்ஸ் இருந்துச்சுல்ல? ரைட். ஐயோ, நான் ஆர்ட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தையை, படித்து மக்கப் பண்ணியிருப்போம். நீங்கள் இல்லை. டோட்டல் இன்டர்னல். சரி, ரெஃப்ளெக்ஷன். நானும் 10ஆவதோட சயின்ஸ் படிக்கல. இதான் முழு அக எதிரொலிப்பு. அப்போ அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு லைட்டு பாயும் பொழுது என்னாகும்? குத்துக்கோட்டை விட்டு விளக்கம் அடையும். ஒரு ஸ்டேஜில் அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ஆக, இன்க்ரீஸ் ஆகன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் இதுக்கான இன்க்ரீஸ் ஆக ஆக இது என்ன விலகி போய் டோட்டலாக இங்கே அடித்த லைட்டு எந்த ஊடகத்திலேருந்து வந்துச்சு அதுக்கே திரும்பிடும். சரியா? இந்த கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது சார்? டைமண்ட் மின்னுதா? இருட்லேயும் மின்னுதா? அதுக்குள்ளே உள்ள என்ட்ரான லைட்டு அதுலேருந்து வெளியில் வரும். இந்த பக்கம் வெளியில் வர முடியாமல் திரும்ப என்ன ஆயிடுச்சு? டென்சர் தானே இது? டைமண்டுங்க. இதுக்குள்ளே உள்ளே பூதுது. சரியா? பூந்துட்டு இங்கே வெளியில் வரும்பொழுது என்ன ஆகும்? அது வேற இல்லை தானே? இது அடர்த்தியானது டைமண்டு, வளிமண்டலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ என்ன ஆகும்? அதனால தான் பட்டத்திட்டுறது அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஆங்கிளை மாற்றுவாங்க இப்படி இப்படி. இப்போ மாற்றும் பொழுது என்ன ஆகும்? டோட்டலாக உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த லைட்டு உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இருட்லேயும் டைமண்ட் மின்னும். உள்ளே போன லைட் வெளியில் வராது, அங்கேயே இருக்குது. கொஞ்சம் லைட்டு வெளியில் வரும். வெளியில் வர லைட்டு தான் எப்படி தெரியும்? 7 வண்ணமாக தெரியும். ஒளிச்சிதறல். அடுத்தது அதையும் சொல்லிடுறேன். ரைட். இதை முடிச்சுட்டு போயிடுவோம். ஒளிச்சித்திரலை பற்றி அப்புறம் பேசுவோம். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த 3 லெட்டரை? வராருங்க. ஆப்டிக்கல் ஒளி இலை. ஒளி இலை, ஒளி இலை ஃபைபர் கேபிள். ஒளி இலை ஏதோ ஒரு இன்னொரு பேர் வரும். இலை சீக்கு தெரில என்னென்னு. பார்த்தது இல்லையா? அங்கங்கே ரோட்டு ஓரத்தில் வச்சுருப்பான் பாருங்க. இங்கே ஓஎஃப்சி பதிச்சிருக்கு, கேட்டுட்டு நோன்றா அப்படின்னு வச்சுருப்பான். ஓஎஃப்சி ரோட்டு ஓரத்தில் வச்சுருப்பான் பாருங்க கேபிள். நெட்டு கனெக்ஷன் வருதுல்ல, ஃபைபர் கேபிள் தானே சொல்கிறான். ஃபைபர் கேபிள் இதுதான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ஃபைபர். சரியா? அந்த வயருக்குள்ளே ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி ஃபைபரால் செய்யப்பட்ட கண்ணாடி, அதான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். வயர் தானே மேலே எதுவும் போட்டு வச்சுருக்கானா, அதனால் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இப்போ நான் பேசுகிற சத்தமாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? கம்ப்யூட்ரு அந்த நெட்டு கனெக்ஷனு அதை ஒளியாக மாற்றிடும் அல்லது மின்காந்த அலையாக மாற்றும். ஒளி மின்காந்த அலை எல்லா கேரக்டரும் ஒன்று தானே, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதோட வேவ் லென்த்து ஃப்ரீக்குவென்சி தான் மாறும். மற்றபடி வேகங்கும் எல்லாம் ஒன்று தான். லைட்டாக மாற்றி என்ன பண்ணு இதில் அனுப்பும். இங்கே போய் பட்டு, இங்கே போய் பட்டு, இங்கே போய் பட்டு. இது கண்ணாடி. வெளியில் அட்மாஸ்பியர் வெளியில் எப்படி இருக்கும்? டென்சிட்டி கம்மி. கண்ணாடி அதோட டென்சிட்டி அதிகம். இதில் பட்டு ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்படி நேராக டவருக்கு போகும். டவர் என்ன பண்ணும்? அதை ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மேலே அனுப்பும். சேட்டலைட் பிடிச்சி திரும்ப என்ன பண்ணும்? பூமிக்கு அனுப்பும். இப்படி தான். இதுதான் ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் ஆகுது? முழு அக எதிரொலிப்பு. ஒளியோட கேரக்டரை கண்டுபிடிச்சானுங்க. அதை வச்சு இந்த ஒரு வயர் சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, சின்ன வயராக இருக்கும்.
இதில் 10 கனெக்ஷன் கொடுத்துருப்பான். ஏன் நான் பேசுகிறது இப்போ இந்த லைனில் லிங்க் ஆகிட்டீங்க, கேட்டுட்ருக்கீங்க. பக்கத்து கடைக்காரனும் வச்சுருப்பான் இதேமாரி. அவனை என்ன பண்ணுவானுங்க, அவனோட சவுண்டு இப்படி வேலை போகும், இப்படி அவனோட நெட்வொர்க் இப்படி போகும். பட்டு ஒன்று ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகாது, அது பாட்டில் பூந்து போயிட்டே இருக்கும். பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ பக்கத்து வீட்டுக்கு போயிடும், பக்கத்து வீட்டில் பேசுகிறது இவன் கேட்பான். அப்படிலாம் நடக்கும். அப்போ கம்பியில் வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க டெலிஃபோன். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர். ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பீடு 5G இப்போ தானே வந்திருக்கு. ஃபைபர் கேபிள் வந்தோடனே தான் இவ்வளோ ஸ்பீடாலாம் நீங்கள் நெட்டில் பார்க்க முடியாது. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்போ 2005 MA முடிக்கிறப்போ இந்த மாதிரி அப்போ தான் டேட்டா கலெக்ஷன் ரிசர்ச்சுக்கெலாம் போவோம். நெட்டில் போய் தேடினாக்கா சுற்றிக்கிட்டே இருக்கும். பஃபர் ஆகுதுமா, அப்போல்லாம் நீங்கள் என்னென்னே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பஃபர் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றுமே இருக்காது, ஒரு ஸ்டில்லு வர்றதுக்கே என்ன ஆகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம் வீடியோனா அவ்வளோதான், மணிக்கணக்காயிரும். அதுக்குள்ளே 1 hour ஆயிரும். சார் 1 hour ஆயிடுச்சு, 5 ரூபா கொடுமா நெட்டுக்காரன். அப்போ நெட்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லை, மொபைலில் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் கையிலேயே இருக்குது. யார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ இங்கேயே போயிடலாம். ஆமாம் 2G தான். ஆமாம் அவ்வளோதான். 2G கூட வராத ஸ்டேஜ் 2005 வரும். இப்போ இது வந்ததோட விளைவு தான் கண்டுபிடிச்சது, சயின்ஸை கண்டுபிடிச்சது. சொன்னேன் இல்லையா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்டுபிடிச்சதோட விளைவு தான் நம்மளோட லைஃப்லாம் பயங்கர ஃபாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இதுவும் ஒரு காரணம். அதனால தான் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு அடுத்த செகண்ட் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதேமாரி அப்போல்லாம் தபால் லெட்ரு, இங்கேருந்து எங்கள் அப்பா அம்மா லெட்ரு போடுவாங்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு. அது ஒரு 3 நாள் கழித்து வரும். சனிக்கிழமான மணி ஆர்டர்லாம் வரும். மணி ஆர்டர் தான் வரும். இப்போ ஜிபேயில் அனுப்புனா வந்துடுதுல்ல, அப்போல்லாம் மணி ஆர்டர் அனுப்புனாங்க 3-4 நாள் கழித்து வரும். வாரம் மாதம் அனுப்புவாங்க. அதுக்காக உட்காந்துருப்பாங்க. லெட்ரு வரும், அதுக்காக உட்காந்துருப்பாங்க. லெட்ரு வருமான்ட்டு. அதேமாதிரி தந்தி அனுப்பணும். தந்தி ஏதாவது எமர்ஜென்சினா அதில் தூக்கிட்டாங்க தந்தி ஆஃபீஸ்லாம். இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸும் வேறு ஊரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் லிங்க் ஆகிருக்கும். இங்கே அவன் டைப் பண்ண ஃபேக்ஸ் இருக்குல்ல, ஃபேக்ஸோட அட்வான்ஸ். ஃபேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே உள்ள ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இங்கே உள்ளே ஒட்டிக்கினாக்கா அந்த நம்பரை, ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அங்கே உள்ள மிஷினில் வெளியில் வரும். அதெல்லாம் அப்போ பயங்கர ஃபேக்ஸ் வச்சுருந்தா ஃபேக்ஸ்லாம் பெரிய இடத்துல தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் மொபைலுக்கு தலைகளாக மாறி போச்சு. நம்ம தானே. தந்தினா ஒரு லெட்டருக்கு இத்தனை ரூபான்னு இருக்குது. இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் எழுதி கொடுக்கணும் நீங்கள், கம்மியான லெட்ரு. தந்தி எதுக்கு அனுப்புவாங்கன்னா ஏதோ ரொம்ப கெட்ட காரியத்துக்கு தான் தந்தி அனுப்புவாங்க. இறந்துட்டாங்க, தாத்தா இறந்து விட்டார் அப்படின்னு எழுதுனாக்க 20 ரூபா வாங்கிடுவாங்க. 20 ரூபானா இன்றைக்கி 200 கணக்கு. நான் டைப் பண்ணி அங்கே அனுப்பிடுவாங்க. இங்கே போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இங்கேருந்து இவன் போய் கொடுப்பான். தந்தி வந்துருச்சுன்னா அலருவாங்க பழைய படம்லாம். ஐயோ தந்தி வந்துருச்சா, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு. இப்போ என்ன ஆகுது, அடுத்த செகண்டு ஃபோன் பண்ணி, அப்பா தாத்தா இறந்துட்டாருப்பா, இவனும் ஆள் மாறிட்டான், என்வரான்மெண்ட்டு மாறி போச்சு. அப்படி ஆகி போச்சு. அவர் இறக்க ஃபோட்டோ எடுத்து இங்கே வீடியோ கால் எடுத்து அனுப்புகிறான். பால் ஊற்றுறாங்க, வீடியோ கால் எடுத்து அனுப்புகிறான். அப்படி ஆகி போச்சு. ஆமாம் தானே. சரி, இதான் முழு அக எதிரொலிப்பு. அப்போது கேட்பாங்க OFC எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. முழு அக எதிரொலி வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது சார். எண்டோஸ்கோப்பின்னு உள்ளே ஒன்று அனுப்புவாங்க. உடல் உறுப்பு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, முன்னாலாம் கிழிச்சிலாம் பார்க்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஆப்ரேஷன் சின்ன விஷயம்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. உள்ளே வந்து கேமராவை அனுப்பணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு, வயிற்றுக்குள்ளே பிரச்சனை, வயிற்றில் எங்கேயாவது சின்ன ஓட்டையை போட்டு சின்ன கேமரா அனுப்பிவிடுவான். அது இந்த OFC கேபிளால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த உறுப்பு கிட்னியா சட்னியா ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். கல் இருக்கா தெரிஞ்சிடும். அப்போ அந்த கேமரா வச்சு இவருக்கு தெரிஞ்சிடுங்க. கேமராவில் இங்கே ஸ்க்ரீனில் தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவார், இன்னொரு கருவி அனுப்புவார் உள்ளே. அந்த கேமரா இருக்கும், பக்கத்தில் கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுவார், இன்னொரு கருவி வச்சு சுற்றியில் வச்சு டபார்னு அடிப்பார். அது உடையும் கல்லெல்லாம். நல்லா என்ன பண்ணும், கிட்னியை கிழித்து ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் தான் சரி பண்ணுவாங்க, கல் எடுப்பாங்க. இப்போ கிட்னிலாம் கிழிக்க வேணாம், ஒன்றும் கிழிக்க வேணும், சின்ன ஒரு ஓட்டை. அதான் அது எண்டோஸ்கோப்பி. எண்டோனா உள்ள, ஸ்கோப்புனான்னு அர்த்தம் பார்க்குறது, அதான் எண்டோஸ்கோப்பி.
தாய்மொழி நல்லா புரிஞ்சிருந்தா இங்கிலீஷ்லாம் சும்மாண்டா ஒரு டுபாக்கூர். எண்டோனா உள்ள இங்கிலீஷில். ஸ்கோப்பினா பார்க்குறது, ஸ்கோப்புனா பார்க்குறது. ஸோ அதுக்குனால தான் அதுக்கு பேர் என்ன எண்டோஸ்கோப்பி. நிறைய ஆப்ரேஷன் எண்டோஸ்கோப்பிலே முடிச்சிடுறாங்க. பைபாஸ் இப்போ ஏதாவது அடப்பு கிடப்பு இருக்குன்னு வச்சுக்க, ரத்த குழாயில் ஆட்டை ஓப்பன் பண்ணி நெஞ்சை பிளந்த செய்வாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. போன வாரம் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 2 அடப்பு இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க பெங்களூருக்கு. ஒன்றுமே இல்லை. அது இதே எண்டோஸ்கோப்பி மெத்தடில் என்ன பண்ணிட்டான், உள்ளே பைப் அனுப்பி அந்த அடப்பை என்ன பண்ணிட்டான் உடஞ்சி எடுத்துகிட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் வால் மாதிரி, அதை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. நல்லா ஆகிட்டார். 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாம் இந்த எண்டோஸ்கோப்பி தான். எண்டோஸ்கோப்பியில் என்ன டெக்னாலஜி யூஸ் ஆகுது? முழு அக எதிரொலிப்பு. அதுக்கு பயன்படக்கூடிய வயருக்கு பேர் தான் என்னது? ஓஎஃப்சி. புரிஞ்சதா? டைமண்ட் மின்றது காரணம் என்னது? அதான் காரணம், முழு அக எதிரொலி. ரைட் ரைட். இந்த கதையெல்லாம் நேற்றே பேசியாச்சு. இதில் யாருக்கு எனர்ஜி யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும்? விப்ஜிஆரில் நேற்று வராதவங்களாம் சொல்லாதீங்க, எனக்கு காட்டு வீட்டு அதிகமாகுது. வந்தவங்க கரெக்டாக சொல்லுங்கள். எனர்ஜி எதுக்கு அதிகம்? வயலட்டுக்கு தான் அதிகம். வயலட்டு. ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜி அதிகமாக இருக்கும். புரிஞ்சதா? நேற்று வரல, அதுதான் பிரச்சனை. ஆமாம். எனர்ஜி கம்மியாக இருக்கிறது இது ரெட்டு. சூரிய ஒளி எப்படி வருது? யூவி ரேஸ். சூரிய ஆற்றல் யூவியாக வரும். சரியா? தரை ஹீட் ஆகி தரை வெப்பத்தை வெளியில் விடுறதுல அது என்ன ஆற்றலாக வெளியாகும்? இன்ஃப்ராரெட்டாக வெளியேறும். அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அனல் அடிக்கிறதுல அது இன்ஃப்ராரெட். கேட்பாங்க எல்லாமே கேள்வி. அடுத்தது வானவில் தோன்றும் நிகழ்வு. வானவில் என்னது? இப்போ வளிமண்டலம் எங்கே இருக்கா? இங்கேருந்து வளிமண்டலத்துலேருந்து கீழே இருந்து மேலே போக டென்சிட்டி குறையும். டென்சிட்டி என்னாவும் குறையும். மழை பெஞ்சிருச்சுன்னா மேலே எல்லாமே என்ன இருக்கும்? நீர்த்தி விளையாக இருக்கும் வானத்தில். இங்கே டென்சிட்டி கம்மியான இடத்துலேருந்து சூரிய ஒளி வருது. அப்போ டென்சிட்டி அதிகமாக உள்ள நீர்த்தி விளைகளோ உள்ள சூரிய ஒளி பூதும். இப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது போனால் நான் ஒளி விலகல் நடக்குமா? ஒளி விலகல் நடக்கும். வேவ் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய ரெட்டு வந்து கம்மியாக தான் விலகல் அடையும். கீழே இருக்கும் பாருங்கள் வேவ் லென்த்து அதிகமாக இருக்கிறது ரெட்டு. ரெட் இருக்குல்ல, வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறது அது கம்மியாக தான் விலகல் அடையும். அப்போ அதோட கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் மேலே வரும், அதோட கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் மேலே வரும். அப்படி 7 ஒன்றா பிரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ரைட். எப்பயுமே சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மேற்கில் உதிச்சாக்கா கிழக்கில் தெரியும், கிழக்கில் உதிச்சா சூரியன் மேற்கில் தெரியும். எது? வானவில். விப்ஜிஆர். ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கண்ணா. வயலட், இண்டிகோ, அப்புறம் பி தானே? GYOR. நீங்கள் வானத்தை பார்த்தா தானே, நம்ம இந்த செல்ஃபோனையே பார்த்துட்டு தரோம். எப்பயுமே மேலே தான் சிவப்பு கலர் இருக்கும், ஏன்னா அது கம்மியாக பெண்ட் ஆகும், வேவ் லென்த் அதிகம். கீழே வந்துட்டு வானத்தை பார்க்குறோம். எரி நட்சத்திரம்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதோ வாய்ப்பு இருக்குது, இவர் கிராமத்தில் இருக்கிறனால பார்த்துருப்பார். ஏன்னா நடுவில் நைட்டில் அண்ணாங்க என்ன பண்ண தனியாக தான் போகணும், சுற்றியில் எதுவுமே இருக்காது. அங்கே விழுந்தால் வானம் தெரியும், இங்கே எதுவுமே தெரியாது. வானத்தை ஏதாவது மொட்டை மாடியில் போய் நின்று நம்மளாம் அண்ணாக்க பார்த்தா தான் தெரியும். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து சிரிப்பான், வானத்தை போய் பார்க்குறான்டா அவன் ஃபோனை பார்க்காம அப்படின்னு. அப்படி ஆகி போச்சு. நம்ம தானே? சரி,
அது மாதிரி. ஆ ஆ அதெல்லாம் ஆனால் வருஷம்லாம் வருஷாது. அது நட்சத்திரம் இல்லை, அதை பற்றி ஜாகிரஃபியில் பார்ப்போம். அப்போ நிறப்பிரிகை எதனால் நிறப்பிரிகை? நிறப்பிரிகைனா டிஸ்பர்சன் தான் நிறப்பிரிகை. எதனால் நிறப்பிரிகை நடக்குது? ரெஃப்ராக்ஷனால். ரெஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல். டிஸ்பர்ஷன்னா ஒளி சிதறல். வானவில் ஒளி சிதறலால் நடக்கிறது தான். 7 வண்ணம் சேர்ந்தது தான் வெள்ளை கலர் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார்? நியூட்டன். நியூட்டன் தான் கண்டுபிடிப்பார். சரியா? நியூட்டன் தான் கண்டுபிடிப்பார். அடுத்தது வானவில் தோன்றுவதற்கான ஒளி விலகல். ஒளி விலகல் காரணமாக என்ன நடக்குது? ஒளி சிதறல் நடக்குது. அதெல்லாம் புரிஞ்சிருந்தா தான் இது லைஃபு. படிக்கிறதுல எக்ஸாம் கிடையாது, எல்லாம் நம்மளை சுற்றலாம். டிஸ்பர்சன். ஆமாம், டிஸ்பர்ஷன் என்ன அர்த்தம்? பிரியுது. இங்கே பாருங்கள், அர்த்தம் இருக்குது. செதறது, தேங்காய் செதறதுன்னு சொல்கிறோமா? அதனால தான் உங்களை தமிழில் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. இன்னும் வேறு பூந்தியில் சீரி என்னது ஹிந்தியில் படின்றானுங்க. இதில் வேறு சினிமாக்காரன்ட்டுலாம் போய் ஏங்க ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றீங்கன்றானுங்க. ஏன்டா முட்டா பயல்களா? அவன் கூத்தாடி பையன், அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, முதன்மை நிறங்கள். ஒளி, ஆமாம், இச்சு போட்டுக்கோங்க. இச்சு, வெரி குட். முதன்மை நிறங்கள் இதுதான். இந்த 3 நிறத்தை வச்சு ஏகப்பட்ட நிறத்தை நீங்கள் கொண்டு வரலாம். கேட்பான், ப்ரைமரி கலர்ஸ் எது இது? ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்டுருக்கான். ஆமாம், முதன்மை நிறங்கள் சிவப்பு, பச்சை, நீலம். இது 3ஐயும் கலந்தீங்க அப்படின்னா புக் எடுத்து படிங்க. ஒவ்வொரு கலர், இங்கே ஒரு கலர் வரும், இங்கே ஒரு கலர் வரும், இங்கே ஒரு கலர் வரும், இங்கே ஒரு கலர் வரும். சிவப்பு நீலம் சேர்ந்தால் மெஜந்தா. ஒரு சிகப்பு, இது நீலம், பச்சைன்னு வச்சுக்கோங்க. சிவப்பு நீளம் சேர்ந்தால் மெஜந்தா கிடைக்கும். வென் டயக்ராம் புரிஞ்சுக்கணும். மனப்பாடலாம் எதுவும் பண்ணாதீங்க. இது 2 சேர்ந்தால் மெஜந்தா. நீளமும் பச்சையும் சேர்ந்தால் சயான். புக்கில் இருக்கும் சயான். அடுத்தது என்னப்பா அது? பச்சையா? பச்சையும் சிவப்பும் சேர்ந்தால், பச்சையும் சிவப்பு தான் இன்னும் சேரல, மஞ்சள் கிடைக்கும். 3 சேர்ந்தா, எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா வெள்ளை கிடைக்கும். எல்லாம் சேர்ந்ததுங்க வெள்ளை. என்னது? அதில் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் சகப்பாவா போட்டேன். அடுத்தது குழியாடி, கான்கேவ் மிரர். குழி ஆடி இங்கே தான் இருக்கா? இங்கிலீஷில் எழுதணுமா? கான்கேவ் மிரர். கேவ்னா என்ன அர்த்தம்? பொந்து மாதிரி இருக்குமா? அதான் கான்கேவ் மிரர். அதை வச்சு நான் வச்சு கான்கேவ் மிரர். இது வித்தியாசமாக உருவத்தை உருவாக்கும். சரி, அடுத்தது எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். குழியாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. குழியாடினா தெரியுமா? கரண்டி எடுத்துக்கோங்க, குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க. குழம்பு முள்ளுறோம்ல அந்த பகுதி, அதுதான் குழியாடி. அதில் மூஞ்சி வச்சு பாருங்கள், மூஞ்சி தெரியும். தெரியுமா? பக்கத்தில் வச்சிங்கன்னா பூதம் மாதிரி தெரியும், தள்ளி போக போக சின்னதாக தெரியும். குழியாடி, கான்கேவ். குழம்பு ஊற்றுறது, அந்த குழிக்கு இந்த பக்கம் இருக்கிறது குவியாடி. அது பெருசாக காமிக்கும் பிம்பத்தை. சரியா? குவியாடியை பற்றி சொல்கிறாங்க. நேரான மாய பிம்பத்தை ஏற்படுத்தும். நேராக நான் இப்படி நிற்கிறேன், அப்படி நேராக இருக்கிற மாதிரி இருந்தால் அது மாய பிம்பம்.
இங்கிலீஷில் விர்ச்சுவல் இமேஜ். நேராக இருந்தால் நேரான மாயம் எப்படி தெரியும்? இடவள மாற்றா தெரியும். இடவள மாற்றம்னா என்ன சொன்னீங்களே? லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டாக தெரியும். லெஃப்ட் ஹேண்டை தூக்கணும், ரைட் ஹேண்டை தூக்குனா லெஃப்ட்டில் தெரியும், லெஃப்ட் ஹேண்டை தூக்குனா ரைட்டில் தெரியும். சரியா? உண்மையான பிம்பம் ரியல் இமேஜ் அது எப்படி தெரியும்? தலைகளாக இருக்கும். ரியல் இமேஜ் வந்து குழியாடியில் மட்டும்தான் ரியல் இமேஜ் தெரியும். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறோமோ அதை பொறுத்து. குழியாடியில். சரி, இந்த குழியாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டார்ச் விளக்கில். டார்ச் விளக்கில் எங்கெங்கே லைட் இருக்குது? எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ளே எங்கே இருக்கும்? சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும்? தங்கம் பிடிக்குன்னு சொல்லிடாதீங்க. எந்த ரவுண்ட் ஷேப்பு? அது சரி, ரைட். வராருங்க. மியூட்டில் போடுங்க. ஆன்சர் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லை மியூட்டில் போடுங்க. இது இருக்குல்ல, இது யாருப்பா அது? இங்கே பாருங்க, இது பல்பு. இதை சுற்றிலும் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு குழியாடி. இவ்வளோண்டு குளிஞ்சிருந்தாலும் சரி, நல்லா இப்படி குளிஞ்சிருந்தாலும் சரி, குழியாடி. இது என்ன பண்ணும்? ஒளியெல்லாம் ஒரு இடத்துல குவிக்கும். குழியாடி என்ன பண்ணும்? மிரர் ஒரு இடத்துல குவிக்கும். அதனால தான் நீங்கள் பல்ப் இருக்குல்ல, அந்த டார்ச் விளக்குலேருந்து கலட்டிட்டு பாருங்கள், அதே லைட்டை எரிய வைங்க, வெளிச்சமே இருக்காது. அது உள்ளே மாட்டிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணணுன்னா, கவனிங்க, கற்பனை பண்ணணும் எல்லாம். இப்போ தான் அந்த பல்புன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா பக்கமும் ஒளியெலாம் செதறி ஓடிடும், எல்லா பக்கமும் ஓடும் ஒளி. அங்கே பேசாதீங்க, கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். அதே அந்த பல்பை ஒரு இந்த கான்கேவ் மிரரில் வைக்கும் பொழுது அது எல்லா ஒளியும் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல குவிக்கும், எல்லா ஒளியும். அப்போ பளிச்சுன்னு தெரியும். இங்கே எவ்வளோ தூரத்துக்கு போச்சுல விலைக்கு எல்லா பக்கமும், அது எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல குவிக்கும். அதனால தான் பளிச்சுன்னு தெரியும். சரியா? அதான் காரணம். இதே விஷயம் தான் எங்கே நடக்கும்? எல்லாத்துலேயும் அதுதான் இருக்கும். நானே இப்படி தான் உங்களை மாதிரி அது எதடா எங்கடா ஆடி இருக்குது தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கற்பனை பண்ணி 2-3 நாளாச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. தூக்கத்தில் காலையில் 5 மணிக்கு தான் நான் வந்துச்சு, ஓ இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு. அதுதான். அடுத்து தேடும் விளக்கு, வாகன முகப்பு விளக்கு. வண்டி இருக்குல்ல, முன்னாடி இருக்குது பல்பு, அதை சுற்றிலும் இருக்கா? ரூமில் உள்ள என்ன கலர் இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். கண்ணாடி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகியும் பளிச்சுன்னு கண்ணாடி தெரியும். அந்த டூமை உடச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள், வெளிச்சம் தெரியாது. அப்புறம் ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி, மேக்கப்புக்காக பயன்படுத்துறது. மேக்கப் போடுறாங்களா, அங்கே குழியாடி பயன்படுத்துவாங்க, பெருசு பண்ணி காட்டும். இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். மேக்கப் சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல, மேக்கப் போடுறாங்கள, ஆமாம் ரெஃப்ளெக்ஷன் தான். மேக்கப் போடுறப்ப ஏன் முகம் பளிச்சுன்னு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று பார்த்துட்டோம். மேக்கப் போட்டால் ஏன் பளிச்சுருக்கு? அங்கே என்ன டெக்னாலஜி? இதே லைட்டு தான். நேற்று பார்த்துட்டோம், ரெஃப்ளெக்ஷன், செவுரு எல்லாம் பார்த்தோம். நார்மலாக இருக்கிறப்ப நான் குழியெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கா வச்சு பாருங்கள், அந்த லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குழி குழியாக இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு க்ளீனர் ஒன்று போடுவாங்க. என்னம்மா மேக்கப்பில் என்னம்மா பேர்? பியூட்டி பார்லர்லாம் போனது இல்லையா? இதை ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் ஊற்றுவாங்க, அந்த ஓட்டையில் உள்ள அழுகெல்லாம் வந்துருமாம்மா. கிளென்சர், க்ளீனர் தான் அதுக்கு பேர், கிளென்சர்னு வச்சுட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு எடுத்துட்டோம். அப்புறம் அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒன்று தடவுவாங்க, அதுக்கு பேர் என்னது? ஃபவுண்டேஷன். அதுக்கு பேர் மாய்ஸ்சரைசர்னா காயாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபவுண்டேஷன். ஓட்டையெல்லாம் அடைச்சிடுவாங்க. ஆமாம், பட்டி பார்க்குறது. அதே கான்செப்ட் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நிரப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக ரோஸ் பவுட்ரு அது தடவுவாங்க. அது ஜிகு ஜிகு ஜிகுன்னு. மேடு பள்ளம் இருந்தால் என்ன ஆகும்?
ஒளி வந்து சிதறலை ஒரு மாதிரி வேறு பக்கம் போயிடும், கிளியராக தெரியாது. மேடு பள்ளம் இருந்தால் தான் நம்ம 100% ரிஃப்ளைட் பண்ணுவோம், பளிச்சுன்னு இருக்கும். ஓகேவா பிரச்சனை? எல்லாம் சின்ன விஷயம், சாதாரண விஷயம். ஓகேவா? அதான் பேக் டு பேசிக்ஸ். சரி, அடுத்தது. அதனால் அந்த குழி இருக்குதா இல்லையான்னு தெரியணும். அதுக்கு தான் குழியாடி. அதேமாரி பல்லு டாக்டர் இருக்கார்ல, அவர் வச்சுருப்பார். அதுவும் லைட்டாக உள்ளே குழிந்துருக்கும், தெரியாது நமக்கு. பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது குழியாடி வந்து அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்டியை, புது கரண்டி எடுத்து இப்படி தூரமாக வச்சு பாருங்க, உங்கள் முகம் தெரியும். ஆகா அப்படின்ட்டு அப்படி பக்கத்தில் கொண்டு போய் பாருங்கள், பேய் மாதிரி இருக்கும், மூஞ்சி பெருசாக தாங்கிட்டு. உங்கள் நார்மல் மூஞ்சி காட்டாது. இப்போ பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தானே அவன் பல்லுக்குள்ளே பெருசாக தெரியும், ஓட்டையில் எங்கே பூச்சி இருக்குது எல்லாம் தெரியும் அவருக்கு. அதான் அப்படி வச்சு பார்ப்பாங்க, லைட் அடிச்சுட்டு. அங்கே எல்லாமே குழியாடி. குவியாடி நேரான மாயபிம்பத்தை தோற்றுவிக்கும். குழியாடியில் வந்து மாயபிம்பமும் தோன்றும், சரியா, ரியல் பிம்பமும் தோன்றும், தூரத்துக்கு தகுந்த மாதிரி. ரைட். பின்வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு வாகனங்களில் பொருத்தப்பட்டு இருக்கும் ஆடி. சைடு மிரர் இருக்குல்ல, குவியாடி லைட்டாக இப்படி முன்னாடி லைட்டாக முன்னாடி நகர்ந்துருக்கும் குவியாடி. குவியாடினா என்ன அர்த்தம்? இப்படி இந்த பக்கம் இருந்து பார்க்குறீங்க, அந்த இது ஒளியை குவிக்காது, இது ஒளியை விரிவடை செய்யும், சரியா? தப்பாக அது குழியாடி தான் குவிக்கும். இந்த பக்கம் இருந்து பார்க்குறீங்க, இதான் இப்படி இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்கலாம், இப்படி இன்னும் நிறையா இருக்கலாம், அல்லது இப்படி லைட்டாக முன்னாடி வளைஞ்சிருக்கலாம், இப்படி லைட்டாக முன்னாடி வளைஞ்சிருக்கும். இது சைடு மிரர் இருக்குல்ல, அது வந்து என்னது? குவியாடி. கான்வெக்ஸ் மிரர். என்னது? கான்வெக்ஸ் குவியாடி. குவியாடி ஒளியை வந்து என்ன விரிவடைய செய்யும். அதனால் நீண்ட தூரங்களை கண்காணிக்கிறதுக்காக குவியாடி தான் வச்சுருப்பாங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் மிரர், லென்ஸுன்ற மிரர். புரிஞ்சுதா? எங்கே பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா குவியாடி வச்சுருந்து? டிஸ்டி போர்ட்டுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான் சார். ஆமாவா? அங்கே பாருங்க, கரெக்டாக பெண்டு இல்லைனாக்கல, அதிக பெண்டு இருக்கக்கூடிய அந்த கார்னரில் வச்சுருப்பாங்க. இந்த பெண்டு பயங்கரமான பெண்டு இந்த இடத்துல வச்சுருப்பான். அப்போ இங்கேருந்து வரவனுக்கு இங்கே தெரியும், இங்கேருந்து வரவனுக்கு அங்கே தெரியும். அப்போ ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும். அதேமாரி ஸ்கூல் கேட் இருக்கா, இந்த ஸ்கூல் கேட்டு இங்கே இருக்குது, திடீர்னு பசங்க ஓடி வந்துடுவானுங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. பசங்க வரதான் அங்கே அவங்க வாகனம் ஓட்டிக்கு தெரியும், கேர்ஃபுல்லாக வருவாங்க. அதேமாதிரி திவ்யம் ஜுவல்லர்ஸா 5 ரோட்டில், அதுக்கு முன்னாடி வச்சுருக்கான் தெரியுமா? பார்த்தீங்களா? எதுக்கடா வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? எல்லாம் டிஸ்ட்ரிக் இவ்வளோ பெருசு வச்சுருக்காண்டான்னு நினச்சி பேசிட்டு போவோம். டிஸ்ட்ரிக்கு கிடையாது. ரைட். அது இல்லை, அதான் என்னது, அறியாதவனுக்கு என்னது இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கானுங்க. இவ்வளோ கல்வி, இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சுமே என்ன ஆகுது? அந்த நிலைமையில் தான் இருக்கும். இன்னும் அதான் புரிஞ்சு படிக்கல, அதனால தான் பிளான் பண்ணி தான். ரைட். குவியாடி சைடு மிரரில். பரவளையாடிகள், பரவளையாடி பேரபோலிக் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரபோலிக் மிரர்னால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இதுவும் பேரபோலிக் தான், இதுவும் பரவளையாடி தான். இந்த மாதிரி குழியாடி என்ன பண்ணும்? ஒரு பொருளை ஒரு இடத்துல குவிக்குமா? இது பாருங்க, இதுதான் சூரிய அடுப்பு. நம்மளாம் அழகாக செய்யலாம், சமையலை இதிலே பண்ணிடலாம். இது மாதிரி தயாரித்து எல்லார் வீட்லேயும் செஞ்சுருப்போம். இந்நேரம் எதுவுமே தேவையில்லை, மொட்டை மாடி இருக்குது, வீடு இருக்கிறனால இந்த மாதிரி தயாரித்து வச்சுட்டு வச்சிங்கன்னா எல்லா இந்த ஏரியாவில் படக்கூடிய எல்லா ஒவ்வொரு பாயிண்ட்டு சூரிய ஒளி என்ன ஒரு இடத்துல குவிக்கும். அதான் ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, குவிய தூரம். அந்த இடத்துல அடுப்பை பாத்திரத்தை வச்சிங்கன்னா எல்லா இதுவும் குவியும், அழகாக சமையல் ஆயிரும். கேஸும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கடியும் தேவையில்லை. அது தெரிஞ்சிருந்தேன். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம்? வெப்பமண்டலத்தில் இருக்கோம். இன்றைக்கி நேற்றுலாம் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி டைமில் மட்டும் அடுப்பு யூஸ் பண்ணிக்குவோம். ஒவ்வொருத்தரும் செஞ்சுருவீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தா செஞ்சுருப்பீங்க. அதான் முட்டாளே. அப்போ தான் அவன் பொருளை வாங்குவோம், கேஸ் வாங்குவோம். அதுக்காகவே வச்சுருக்கானுங்க.
சார் எப்படி சார் அதெல்லாம் சமையல் ஆயிருமா அப்படின்னு. சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க. லென்ஸை வச்சு என்ன பண்ண, பேப்பர் எரியுதா, துளுண்டு லென்ஸை வச்சு பேப்பரே எரிக்க முடியுதுண்ணா. சும்மா போட்டுருங்க வெளியில். அது எவ்வளோ பெருசு இருக்குது லென்ஸு, இத்தனைக்கும் இதில் துளுண்டு பார்ட்டு கூட இருக்காது, இந்த சைஸு கூட இருக்காது. அதை வச்சே குவிக்கக்கூடிய லைட்டை வச்சு பேப்பரே எரியுது. சும்மா பேப்பரை வெளியில் போட்டிங்கன்னா எரியுமா? ஒளியை குவிக்கும் பொழுது என்ன ஆகுது, அது ஒளிங்கிறது தானே அது வெப்ப ஆற்றல், புரிஞ்சு வச்சுருக்கான். நிறைய இடத்துல படும் பொழுது அது பெரிய இது இருக்காது. ஒரே இடத்துல குவிக்கும் பொழுது என்ன ஆகும், அதிக ஆற்றல் கிடைக்கும், பற்றிக்கிட்டு எரியும், சமையலே ஆயிரும். குளிர் பிரதேசத்தில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளோ வெப்பம் இருக்குது நம்ம ஊரில். எல்லார் வீட்லேயும் கேஸே தேவையில்லை, சாண எரிவாயு கூட தேவையில்லை நீ கேட்டால். அது வந்தால் பிடிச்சி வச்சுக்கோ, சாண எரிவாயு இருந்துச்சுன்னா இதை வச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடுப்பு பற்ற வைக்கணும், எதுவும் பண்ண வேணாம். மொதல் நாளே செஞ்சு வச்சிரு. பழைய சோறு தானே காலையில் சாப்பிட்றீங்க கிராமத்தில். மாறிட்டாங்களா? சரி, இதை புரிஞ்சுக்கிட்டாக்க எல்லாரும் மாற போகிறாங்க. இதுதான் பேரபோலிக் மிரர். அடுத்து எதிரொலிக்கும் தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி மற்றும் சூரிய சமையற்கலன். எதிரொலிக்குனாக்கா இதை வச்சு இப்போது நட்சத்திரங்கள்லாம் வாட்ச் பண்ணுறாங்கள, அதில் இந்த மாதிரி பெரிய பரவலை ஆடி வச்சுருவாங்க. அதில் அந்த இதிலேருந்து வரக்கூடிய இது என்ன பட்டு எதிரொலிக்கு தானே போட்டிருக்கு. இங்கே ஸ்க்ரீனில் பிடிப்பாங்க, பிடிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாமல் ஆடியும் யூஸ் பண்ணுவாங்க. எங்கே, தொலைநோக்கியில். தொலைநோக்கினா என்ன அர்த்தம்? நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல வைஷ்ணவி. தொலைவில் இருக்கிறத நம்ம பார்க்குறத தொலைநோக்கி. டெலஸ்கோப். டெலினாலும் தூரம்தான், ரிமோட்னாலும் தூரம்தான். ரிமோட்னா என்னம்மா? ரிமோட்னா ரிமோட் கண்ட்ரோல் சார். ரிமோட்னா தூரம்னு அர்த்தம், தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். தூரத்துலேருந்து இயக்குறோம், அதனால தான் அதுக்கு பேர் ரிமோட் கண்ட்ரோல். தூரத்து இயக்கி. போய் தமிழில் சொன்னால் அவ்வளோதான், சண்டைக்கு வரானுங்க. கிளவி கொண்டு சண்டைக்கு வருது. தமிழில் சொல்கிறா அப்படின்னு. பெரிய படிச்சுட்டானாமா, தமிழில் சொல்கிறேன் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படிங்குது. தூரத்துக்கு எடுத்து பாட்டி அப்படின்னு கேட்டாங்க, என்ன சொல்லுது, பெரிய படிச்சுட்டு வாத்தியார் நீ, இங்கிலீஷில் சொல்கிறா, தமிழில் சொல்கிறா ரிமோட் அப்படின்னு அப்படின்ட்டு. அப்படி ஆயிடுச்சு. என்னது பண்ணுறது. பரவல ஆடிகள். இதெல்லாம் வந்து பரவல ஆடிகள் தான். சூரிய வெப்ப சூடேற்றி பார்த்தோம்ல இப்போ அது. அப்புறம் ரேடியோ தொலைநோக்கி. ரேடியோ தொலைநோக்கி அதை நாம் அப்புறம் பேசிக்குவோம். சூரிய சமையல்கலன் பார்த்தோம் இல்லையா, அது அதுமாரி சூரிய வெப்ப சூடேற்றி அதே கதை தான். இதெல்லாம் பரவலாடிகள். முதலாவது பரவலாடியை 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெட்ஸ். ஹெட்ஸ் இருக்குல்ல, இவரோட பேர் தான் அது. ஹெட்ஸ். ஹெட்ஸ் எங்கே வருது, அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ அழகு தான் அது ஹெட்ஸ். ஹெட்ஸ் அதிர்வெண், அவரோட பேரை வச்சுருக்காங்க ஹெட்ஸ். ஒரு ஹெட்ஸ்னால் என்ன அர்த்தம், அதிர்வெண்ணுடைய அதாவது ஃப்ரீக்குவென்சியுடைய எஸ்ஐ அழகு தான் அது ஹெட்ஸு. ஒரு ஹெட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு செகண்டில் எத்தனை வேவ் கிராஸ் ஆகுது ஒரு பாயிண்ட்டை, அதுக்கு பேர் தானே அது ஹெட்ஸ். ஒரு பாயிண்ட்டை ஒரு செகண்டில் ஒரு வேவ் கிராஸ் ஆனால் அதுக்கு பேர் என்னது, ஒரு ஹெட்ஸ். சரியா, அந்த மாதிரி. கலைடாஸ்கோப். கலைடாஸ்கோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அது, அது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியுமா யாருக்காது? கலைடாஸ்கோப். அதுக்குள்ளே எத்தனை வளையல் போட்டிருப்பாங்க? 7.
அதே தான் இன்குபேஷன். அது ஸ்பெல்லிங் ஏதாவது தெரியுமாம்மா? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ பாருங்க, ஒரு 2 கண்ணாடி இருக்கு. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. ஆமாவா? ஒரே கோடு தானே. அப்போ இதில் எத்தனை பிம்பம் தெரியும் சார் அப்படின்னாக்கா, மொத்த கோணத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? டிவைட் பை 180 -1. வர ரிசல்ட்டில் -1. அப்போ என்ன வரும்? ஒரு பிம்பம் தான் தெரியும். அதே 90 டிகிரியில் இருக்குது 2 கண்ணாடி. இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. இதோட ஆங்கிள் எவ்வளவு? 90. அப்போ 2 கண்ணாடிக்கு நடுவில் பட்டு எத்தனை பிம்பம் தெரியும் சார் அப்படின்னாக்கா, 360 டிவைட் பை 90 -1. 4 -1. அப்போ 3 பிம்பம் தெரியும். அதே 2 கண்ணாடிக்கு நடுவில் 45 டிகிரி ஆங்கிள். சரியா? 45 டிகிரி. அப்போது 360 டிவைட் பை 45. எத்தனை 45 இருக்கு? 7 8. அப்போ 7 பிம்பம் தெரியும் இந்த 2 இதுக்கு நடுவில். ஒரு பொருள் வச்சாவே 7 பிம்பமாக தெரியும். 2 பொருள் வச்சிங்கன்னா எத்தனை பிம்பம் தெரியும்? 14. அப்போ 3 பொருள் வச்சிங்கன்னா இங்கே இன்னொன்று அதே 45 டிகிரியில் இன்னொன்று வச்சாச்சு. இந்த 2க்கு எப்படின்னா, இதில் போட்டு இதில் போடும், இதில் போட்டு இதில் போடும். அப்போ ஒன்று வச்சாவே எவ்வளோ வரும்? 21 பிம்பம் தெரியும். அதுக்கு தான் கேட்டேன் எத்தனை போடுவாங்க உள்ள அப்படின்னு. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ரெண்டு கண்ணாடி இருக்கா? ட்ரையர் ரூமில் போய் பாருங்கள், 4 கண்ணாடி இருக்கும். நிறைய இமேஜ்னா அப்போ 90 டிகிரியில் வச்சுருக்க மாட்டான், கிராஸாக இருக்கும். இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அத்தனை தெரியாது. கிராஸாக வச்சுருப்பாங்க, டயங்கம் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. கவனித்து பாருங்கள், இப்படி வச்சுருப்பாங்க. அதான் இதுவே தப்பு, நான் போட தெரில எனக்கு. இப்படி இப்படி வச்சுருப்பாங்க படம். அப்போ தான் நிறைய பிம்பம் தெரியும். சரியா? ஆமாம். முடி வெட்டுற கடையில் பின்னாடி கண்ணாடியை நேராக வச்சுருந்தானா நிறைய பிம்பம் தெரியாது, சாய்வாக வச்சுருப்பான். அப்போ தான் நிறையா உங்கள் தலை திரும்ப எதிரில் தெரியும். புரிஞ்சதா? ஆமாம். நேராக 90 டிகிரியில் வச்சுருந்தா 2 பின்னாடி கண்ணாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, முன்னாடி கண்ணாடி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களோட தலையை நீங்கள் பார்க்க முடியாது, சாய்வாக வச்சுருக்கணும். அப்போ உங்களோட தலையை பார்க்கலாம், இன்னும் நிறைய பிம்பம் தெரியும். சரியா? ரைட். இதெல்லாம் ஒளியோட எதிரொலிப்பு கான்செப்டை கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறாங்க. அது பரவாயில்ல. கிமுலையே இந்த கிரேக்கத்துக்கும் ரோமானியும் பக்கத்து நாடுகள். கிரேக்கு ரோம் 2 வேறு நாடு, பக்கத்து நாடுங்க. மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. நடுவில் கடல் இருக்கும் யூரோப்பில். அப்போ தான் ஆரிக்கிமிட்டிஸா யாரோ ஒருத்தர், அவர் இதை அப்பயே கண்டுபிடிச்சி என்ன பண்ணார், கண்ணாடியை வச்சு எப்படி பாகுபலியில் இதை பறக்க விட்டு எரிய வச்சான், இந்த காலத்துலேயும் இப்போ பறக்க விட்டு எரிய வைக்கிறான். அவன் என்ன பண்ணலாம், கண்ணாடியை வச்சு, அவனுக்கு தெரில, நாலேஜ் இல்லை, கண்ணாடியை வச்சு பற்ற வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல அந்த சீனு.
பாகுபலி புரியுதா? டென்ட் கொட்டாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பெட்ரோலை ஊற்றி, பெட்ரோல் நாற்று அடிக்காது, ஆனால் அங்கே பெட்ரோல் ஊற்றினா இங்கே நாற்று அடிக்கும். சரி ரைட், அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருது. பெட்ரோலை ஊற்றி பறக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு மோந்து பார்த்து அப்புறம் ஒரு அம்பு விட்டு தேவையே கிடையாது. அதே அதே என்ன பண்ணலாம், பறக்க விட்டுட்டு பறக்க போகிற இடத்துல என்ன பண்ணலாம், அந்த புளியாடியை வச்சு குவிக்கலாம். அந்த மாதிரி வேறு கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கலாம். நாலேஜ் இல்லை, பரவாயில்ல. அந்த சீட் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி அப்படி ஆமாம். அது இல்லை அது சும்மா உங்களை ஏமாத்துற வேலை. என்னடா ஒரு குண்டு எடுத்து அடிக்கிறான் அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான்ல, யார்? நாசரு. அதுக்காக அதுதான் அதெல்லாம் போய் கழட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணுறது. இல்லை சொல்கிறேன், அறிவியல் பூர்வமாக இது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கான். எதிர்நாட்டு இங்கே பாருங்கள், இதான் கிரேக்கன்னு வச்சுங்க, ரோமானிய படைப்பு வருது, கப்பலில் தான் வருவானுங்க, பக்கத்து நாடு. வரும்பொழுது என்ன பண்ணுறான், அப்போல்லாம் பாய்மர படகு தான். நான் சொல்கிறேன் கிமு 300 400 அலெக்சாண்டருக்குலாம் முன்னாடி. அப்போயே என்ன பண்ணியிருக்கான் அந்த சயின்டிஸ்ட்டு, இந்த கண்ணாடியை வச்சு என்ன குழியாடியை வச்சு ஒளி அந்த பாய்மர படகு இருக்கு இல்லையா, துணி அதில் குவிச்சு துணியெல்லாம் பற்றிக்கிச்சு. இன்றைக்கி அப்படி பற்ற வச்சா என்ன சொல்லுவீங்க எல்லோரும்? ஏதோ பேயிடா பிசாசுறான்னு ஓடிடுவீங்க. குழிவா பிசாசுன்னு சொல்லி தர்றான் இன்னும். அப்போ 2300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானுங்க, கவனிக்கிறீங்களாம்மா? 2300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவானுங்க, தேவை ஏதோ பில்லி சுனியை வச்சுட்டான் அப்படின்னு நல்லா தெரிச்சு ஓடிடுவான். எதிர்நாட்டு படையெல்லாம் வரலாற்றில் நடந்தது. எதை ராஜதந்திரம்னா வேறு. ராஜதந்திரம்னா இப்போ நம்ம இங்கே இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்களோ அதுதான் ராஜதந்திரம். எதிர்நாட்டு இவனுங்கெல்லாம் ஈடி கேடி, அப்புறம் என்னது லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு ரைடு விட்றது. ரைடு விட்டு என் கூட சேர்றியா, நான் உன்னை விட்டுறேன். இதுக்கு பேர் தான் ராஜதந்திரம், காசு கொடுத்து வாங்குறது. அது எங்கள் ஆளுங்க சூப்பராக பண்ணுவாங்க. சரியா? வெளியில் நலவு மாதிரியே இருக்கும், பின்னாடி அவ்வளோதான் பகச்சிக்கிட்டீங்க காலி பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா 2000 வருஷமாக கல்வி அறிவு இல்லாமல் எல்லாத்தையும் கடவுள் பேரை சொல்லி அடிமைப்படுத்தி வைக்க முடியுமா? அது கடவுள் தந்தரம்னு சொல்லணும். அப்படின்னா அதுதான் கடவுள் பேரை வச்சு தான் எல்லாத்தையும் அடிமை வச்சுருந்தோம். விஜிலன்ஸ் வேறு, அது மாநில அரசாங்கம். ஈடின்னு இவனுக்கு உருவாக்கிட்டு எல்லா ஊர்லேயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடித்து துரத்தணும், மக்களோட அவேர்னஸ் இல்லை அவனுங்களாம். சரி ரைட். பெரிஸ்கோப் இதுவும் இந்த கண்ணாடியோட எதிரொலிப்பு தத்துவம் தான். படத்தை தூக்கிட்டு வந்துடலாம். இப்படி தான் என்ன ஆகுது, அந்த அந்த லைடாஸ்கோப்பில் 3 இது வச்சுருப்பாங்க, 3 கண்ணாடி 45 டிகிரி ஆங்கிளில். கரெக்டாக இருக்கா? 45 தானே வரும். முக்கோணத்தோட ஆங்கிள் எவ்வளோ மொத்தம்? 60 இருக்குமா? 60 டிகிரி. ஆமாம், இப்படி வச்சுருவாங்க. 45ல் 60. அப்போ ஒரு பொருளை போட்டிங்கன்னா எத்தனை பிம்பம் தெரியும்? அது ஏகப்பட்டது தெரியும். அப்போ 3 வலையில் போடுங்க, 3 கலர் பல கலராக தெரியும். அப்படி தானே அது கிளைடாஸ்கோப் தெரியுது. அதுக்குள்ளே இத்தனை வண்ணம் தெரியும், இத்தனை கலர் டிசைனாக. அடே அப்பா. ஆனால் 3 கண்ணாடி, ஒரு 3 வளையல் போட்டிருப்பாங்க உள்ளே, அவ்வளோதான். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அதுக்கான ஃபார்முலா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம். அடுத்தது பெரிஸ்கோப், நீர்மூழ்கி கப்பல், உயரமான இடத்துல இராணுவத்தெல்லாம் யூஸ் ஆகும். இந்த பாருங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சார்? இதெல்லாம் நீர்மூழ்கி கப்பலே இதாகாது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? இதுதான் படம் தெரியுதா? இதில் போய் பட்டு இங்கே 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுருப்பான். அதேமாதிரி இங்கே ஒன்று 45 டிகிரி ஆங்கிளில். இங்கேருந்து வர ஒளி வந்து நான் இதில் பட்டு இதில் போடும். பட்டு அதே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே நம்ம கண்ணு இருக்கும், அதுக்கு நமக்கு தெரியும். கண்ணுக்குள்ளே ஒளி போய் தெரியும். அப்போது மேலே இருக்கிறத நம்ம கீழே இருந்தே பார்த்துக்கலாம். இப்படி தான் நீர்மூழ்கி கப்பலில் இது ஃபங்க்ஷன் ஆகுது. அதேமாதிரி உயரமான மலையெல்லாம் இருக்கானுங்களே பக்கத்து நாட்டு இதை வாட்ச் பண்ணுறதுக்கு, நீ போய் எட்டி பார்த்தீங்கன்னா தலையில் டுமில்னு சுட்டுவான்.
இதை வச்சு பார்ப்பாங்க. எங்கள் டீச்சர் இந்திராணி டீச்சர்னு ஒரு டீச்சர், அப்போவே நான்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது அது அழகாக பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. நான் செஞ்சதை ராணுவம் வாங்கிட்டு போயிட்டாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம் அப்போதைக்கு, ராணுவமே வாங்கிட்டு போயிட்டாங்க நான்லாம் செஞ்சதை. சயின்ஸ் எடுப்பாங்க அவங்க. நான் சொல்கிறேன் 90s. அப்போ 90s கிட்டே எப்படி 90ஸில் வந்துட்டு ஸ்கூல் படிக்க முடியும்? 90s கிட்ட எப்போ படிக்கலாம் ஸ்கூலு? ஆமாம். அடுத்தது ப்ரைமரி ஸ்கூலுக்கெல்லாம் படிக்கலாம் 90ஸ்லேயே. இந்த மாதிரி போர், நீர்மூழ்கி கப்பல், பதுங்குக்குழி, அதான் பெரிஸ்கோப் யூஸ் ஆகுது. இப்போ இருக்கானுங்கள யார்? பாலஸ்தீனம் பதுங்குழியிலேருந்து அட்டாக் பண்ணுறானுங்க. பாலஸ்தீனம் ஹமாஸா? ஹமாஸ் தீவிரவாதிகள். அடுத்தது உடல் உறுப்புகளை பார்ப்பது ஒளியிலை பெரிஸ்கோப். ஒளியிலை பெரிஸ்கோப். ஒளியிலைன்னா அது இதே கான்செப்டில் தான். ஃபைபர் OFC. பெரிஸ்கோப் அங்கே வச்சுருக்கான், அதில் பட்டு என்ன அது உள்ளே வந்துருத்தமோ. ஒளி விலகல் எண் மியூ. ஒளி விலகல் என்னுடைய உச்சரிப்பு என்னது? மியூ. ஒளி விலகல்னா அது ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு லைட்டு போகும்பொழுது விலகல் அடையும். அப்படி விலகல் அடையக்கூடு எந்த அளவுக்கு விலகல் அடையுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குறான். அதுக்கு பேர் ஒளி விலகல் எண். இங்கிலீஷில் என்னம்மா? ரெஃப்ராக்ஷன் நம்பரா? இண்டெக்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது பொருளுக்கு பொருள் மாறும். அதோட SI யூனிட் என்னது? மியாவா ஏதோ ஒன்று. ஆமாம். காற்றின் ஒளி விலகலின் எண். காற்றில் வந்து ஒளி விலகல் எண் 1. இதை வச்சு தான் மற்றதெல்லாம் ரேஷியோ மாதிரி எடுப்பாங்க. சரியா? காற்றில் ஒளி விலகல் எண் 1. நீரில் ஒளி விலகல் எண் 1.33. அதோட அதிகம். டென்சிட்டி அதிகமாகதா? அதிகம். வைரத்தின் ஒளி விலகல் எண் 2.41. நம்மளது எப்படி மீடியம்? நம்மளது ஒப்பாக்கு இல்லை. ஒப்பாக்குங்க கண்ணாடி. உங்கள் உடம்புக்குள்ளே ஊடுருவி போகுதா ஒளி? ஊடுருவி போனால் தாங்க ஒளி விலகலை பற்றி பேசணும். ஒப்பாக்கு நீங்கள் அப்படியே தடுத்துக்குவீங்க, உங்கள் உடம்புல ஹீட்டாக மாறிடுறது. சரியா? ஊடுருவி போனால் உங்களுக்கு ஹீட் வராது. புரிஞ்சுதா? அது ஒப்பாக்குமா. இது வந்து என்னது? அப்பா தண்ணி ஒளி ஊடுருவக்கூடிய பொருள், வளிமண்டலம் ஒளி ஊடுருவக்கூடிய பொருள், கண்ணாடி ஒளி ஊடுருவக்கூடிய பொருள். அதில் தான் நாம் பார்க்கணும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று திஷ்டி கிழிக்கிறானுங்களாம்மா. ஏண்டா சயின்ஸை வச்சுக்கிட்டு இல்லாத கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கண்ணாடியில் தண்ணி வச்சுக்குவானுங்க. நம்மவா அது எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுருவோம். எலுமிச்சம்பழம் எப்படி தெரியும்? பெருசாக தெரியும். என்ன காரணம்? அந்த டென்சரு தண்ணியிலேருந்து தானே அது ஒளி வெளியில் வருது. சரியா? கண்ணாடி தண்ணியோட டென்சரு, அப்புறம் வளிமண்டலம் ரேரரு. அப்போ என்ன ஆகும்? ஒளி விலகல் அடைகிறதுனால தான். எலுமிச்சம்பழம் எப்படி தெரியும்? பெருசாக நார்மலாக இருக்கிற சைஸோட குண்டாக தெரியும், அழகாக இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் இது அது என்னது? நீச்சல் குளம் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? சூரிய ஒளி பட்டு ஒளி வருதா, தண்ணி வந்து டென்சர் வளிமண்டலத்துக்கு வரும். வளிமண்டலத்துக்கு வந்து வளிமண்டலத்தில் தான் நம்ம கண்ணுக்குள்ளே போகும். வளிமண்டலம் ரேரர். இப்போ டென்சர்லேருந்து ரேரருக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? ஒளி விலகல் அடைஞ்சு ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஆளும் குட்டையாக இருப்பான். தண்ணிக்குள்ளே இருக்கிற உடம்பு குட்டையாக தெரியும். அதே மாதிரி ஒரு கண்ணாடிக்குள்ளே என்ன பண்ணுங்க? தண்ணியை வச்சு ஒரு ஸ்கேலை போடுங்க. எப்படி இருக்குது? நேராக இருக்குமா? அப்படி இருக்காது. அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கும். உடஞ்சிருக்கும். இது வரைக்கும் ஒன்று மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கட்டான மாதிரி இருக்கும். இதெல்லாமே என்னதுனால? ஒளி விலகல்னால. கேள்வி கேட்கணும். சும்மா அப்படியே மொட்டையாக படிச்சுட்டு போகக்கூடாது. அதுக்கு பேரும் படிப்பே கிடையாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒளி விலகலை பற்றி கூறக்கூடிய விதி தான் என்னது? ஸ்னெல் விதி.
அது ஒரு ஆள், அவர் பேர் வச்சுட்டாங்க. ஆள் பேர்லாம் நமக்கு தெரியாது. சரியா? கருப்பியா, கருப்பியானா என்ன சார்னா கருப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அது ஸ்மெல் அவனுங்க மொழி, அதுக்கு என்ன அர்த்தமோ தெரியல. சரி. கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணானா என்னது? கருப்புன்னு அர்த்தம் கிருஷ்ணானா. அதனால கிடையாது, அது அது சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு பேர் கருப்பு. சரியா? அது மாதிரி நிறையா சமஸ்கிருத பேர் வச்சு தெரியும். அந்த பேரோட அர்த்தம்லாம் தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கேவலமாக இருக்கும். உங்கள் சார் சொல்லுவார், விஜயகுமார் சார், இந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமாம்மா ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு. தெரியல, அது ஏதோ மாடர்ன் நேம் மாதிரி இருக்குது. அதோட உள்ள அர்த்தத்தை போய் பார்த்தா சரி ரைட், அது சொல்ல முடியல. சிக்னல் காமிச்சால அதுதான். சரி ரைட். அடுத்து காணல் நீர் வந்து ஒரு முழு ஆகாது சொல்லி. காணல் நீர் தெரியுமா? இங்கிலீஷில் காணல் நீர் என்ன சொல்லுவாங்க? வெயில் காலத்தில் அப்படியே போங்க, வெயில் காலத்தில் பைபாஸில் போங்க, அங்கே தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. என்ன காரணம்னா, இங்கே பாருங்க, தரையை ஒட்டி, தரை ஹீட் ஆகி தான் வெப்பம் வெளியில் வரும். அப்போ தரையை ஒட்டி வெப்பம் அதிகமாக இருக்கும், இங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இந்த தரையை ஒட்டி டென்சிட்டி கம்மியாக இருக்கும், வளிமண்டலத்தோட டென்சிட்டி. அம்மா கவனிங்கம்மா, மைனூட்டான விஷயம், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே விட மேலே டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ சூரிய ஒளி வந்து படுது. அப்போ இந்த லேயர் டென்சிட்டி கம்மியாக இருக்கா, அப்போது முழு அக எதிரொலிப்பு ஏற்பட்டு இங்கே தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். அப்போ காணல் நீர் ஒரு என்னவா, விர்ச்சுவல்லா வாட்டரா? பார்க்கலையா? சரி ரைட்டு, விட்ருங்க, பரவாயில்ல, அதை விட்ருங்க, அப்புறமேல பார்த்துக்கங்க, தான் வீடியோ இருக்குது, அதில் போய் கேட்டு. ஒளி இலையின் தந்தை, அந்த ஃபைபர் கேபிள் இருக்கு இல்லையா, அதுக்கான தந்தை இவர் தான். அந்த மாதிரி பட்டு போனால் நடக்கும். இந்தியாவை சேர்ந்த நரீந்தர் கபானி, இவர் இயற்பியலாளர். இயற்பியல். அடுத்தது லென்ஸு, கிட்ட பார்வை தெரியுமா? இங்கிலீஷில் நம்ம கிட்ட பார்வைக்கு ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. ஓகேவா? சரி. கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். கவனிங்க, இப்போ கண்ணை பற்றி லைட்டாக பார்ப்போம். கண்ணுக்குள்ளே என்ட்ரான உடனே இதான் கண்ணுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் லென்ஸ் இருக்கும், பீப்புள் இருக்கும், ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக சென்டரில் இருக்குல்ல, அது வழியாக உள்ளே பூந்து லென்ஸுக்குள்ளே பூந்து போய் இங்கே பின்னாடி போய் இந்த திரையில் படணும். அந்த படுற மாதிரி என்ன ஆகும்னா, அந்த லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். லென்ஸை பிடிச்சிருக்கக்கூடிய நம்ம கண் இருக்குல்ல, லென்ஸு, அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி திரையில் போய் படும் அங்கே. சரியா? பின்னாடி திரையில் போய் படும், விழித்திரையில் போய் படும். இங்கே விழித்திரையில் பட்டாதான் இங்கே இதோ விழித்திரையோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நரம்பு இருக்கு இல்லையா, நரம்பு அதை எடுத்துகிட்டு மூளையை கொண்டு போய் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து விழுகுது அப்படின்னு. அங்கே போய் விழுகலை, முன்னாடியே விழுந்துருச்சு. எப்படி போட்டிருக்கேன், தலையில் போட்டிருக்கேன்னா இதான் மெய்பிம்பம், ரியல் இமேஜ். விழித்திரையில் ரியல் இமேஜாக தான் போய் படும். இப்போ நீங்கள் எனக்கு நேராக தெரிய மாட்டீங்க, தலைகளாக தான் போய் விழுவும். நான் நேராக இருக்க மாட்டேன். சரியா? இப்போ இது வரைக்கும் தெரியும்னா இது மேலேயும் தலை கீழேயும் தான் தெரியும், அங்கே போய் விழுகும். அது ரிசீவ் பண்ணி கொண்டு போய் ரெகக்னைஸ் பண்ணிக்கும், அவன் அப்படி இருக்கான் அப்படி. அப்போ அங்கே போய் விழுகாமல் தூரத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒளி, அங்கே போய் அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி அங்கே போய் விழுகும். ஆனால் ஏதோ எனக்கு கண்ணில் பிரச்சனை, லென்ஸில் அல்லது இந்த தசைகளில் ஏதோ பிரச்சனைனால அங்கே போய் விழுகலை. அப்போ முன்னாடியே விழுந்துருச்சு, பக்கத்துலேயே விழுந்துருச்சு. பக்கத்தில் இருந்தால் என்னது, ஷார்ட். அதான் இதுக்கு பேர் தான் ஷார்ட் சைட்டு. சரியா? அதே லாங் சைட்டு அப்படியே உள்டா, லாங்கில் உள்ளது தெரியும், பக்கத்தில் உள்ளது தெரியாது.
இப்போ பக்கத்தில் உள்ளது தெரியும் இதில் ஷார்ட் சைட்டட்னஸில். இது கரெக்டாக போய் அங்கே விழுந்துடும். தூரமாக இருக்கிறது தான் என்ன, அது உள்ளே போய் விழுகாது. அதே லாங் சைட்டட்னஸ். பக்கத்தில் உள்ள பொருள் என்ன ஆகுனா இதோட எங்கே குவிக்கும்னா தூரத்தில் இங்கே போய் குவிக்கும். இங்கே குவிச்சா தான் பிம்பம் வரும். இப்போ திரை இங்கே இருந்தால் தான் என்ன ஆகும், இங்கே இருந்தால் தான் திரையில் பிம்பம் விழுகும். அந்த மாதிரி குவிக்கும். அப்போ தெரியாது. அதே தூரமாக உள்ள பொருள்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக திரையில் விழுந்துடும். அப்போ லாங் சைட்டட், லாங்கில் உள்ளது தெரியும். பக்கத்தில் உள்ளது என்ன ஆகும், லாங்கில் போய் உள்ளே குவிச்சிருது. அதனால தான் அதுக்கு பேர் லாங் சைட்டட்னஸ். நம்ம என்ன பியாமா என்னமோ ஒரு பேர் வரும், மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா. சரி ரைட், அந்த மாதிரி வரும். சரி. தூரப்பார்வை லாங் சைட்டட்னஸ். தூரப்பார்வைக்கு குவி லென்ஸ், கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். கான்செப்ட் புரிஞ்சுதான். நான் குழி லென்ஸ் என்ன பண்ணும், பெருசு பண்ணி இங்கே கொண்டு போய் வைக்கும். தூரப்பார்வைக்கு குவி லென்ஸ். தூரப்பார்வை அதான் சொல்லுவாங்க, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, தூர குவி. தூரப்பார்வை கேட்பாங்க, தூரப்பார்வைக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கண்ணாடி இருக்குல்ல அது. தூரப்பார்வைக்கு குவி லென்ஸு, கிட்ட பார்வை குழி லென்ஸ். ஆமாம், ஸ்கூலில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்து இன்னும் மறக்கலை. குழி லென்ஸுக்கு மற்றொரு பெயர் விரிக்கும் லென்ஸ். இதான் விரித்து கொண்டுட்டு போகும். குழி லென்ஸ் என்ன பண்ணும், குழி லென்ஸ் விரிக்கும். குவி ஆடி வேற, குழி வேற. குழி லென்ஸ்னால் குவிக்கும், விரிக்கும். குவி லென்ஸ்னாக்கா குவிக்கும். பா அப்படியே எங்கே பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. ஆடி, குவி ஆடி விரிவடை செய்யும். குழியாடி, குவியாடி விரிவடை, குழியாடி வந்து குவிக்கும். அப்படியே லென்ஸ் இருக்குல்ல, அது உல்டா. குவியாடி குவிக்கும், குவி லென்ஸ் வந்து குவிக்கும். குவி லென்ஸ் உல்டா, சரியா. குழி லென்ஸ் வந்துட்டு விரிக்கும், விரிவடை செய்யும். புரிஞ்சதா? அதான் மிரர். லென்ஸ்னா லென்ஸ் தான். ரெண்டு தானே பார்த்தோம், அது இல்லைனா இது, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். வெரி குட். புரிஞ்சதா? அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. குவி லென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒளிப்படக்கருவி. ஒளிப்படக்கருவின்னா அது கேமரா தான் தாய்மொழி. கேமரா இருக்குல்ல, அது என்னது, கண் மாதிரி தான். உங்கள் மேலே இருந்து வரக்கூடிய ஒளி அதை அப்சர்வ் பண்ணி அங்கே உள்ள ஃபிலிமில் போய் உள்ளே வைக்கும். ஃபிலிமு மாறி போச்சு, எல்லாம் டிஜிட்டல் ஆகி போச்சு. அப்போ ஒளி தான் அதை பிடிச்சி வச்சுக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஒளிப்படக்கருவி. கேமரா, கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் குவி லென்ஸ் தான் யூஸ் ஆகுது. நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப், குவி லென்ஸு. ஆமாம். தொலைநோக்கி, அதில் குவி லென்ஸ் யூஸ் ஆகுது. உருப்பெருக்கு மாடி, உருப்பெருக்குன்னா டெலஸ்கோப், என்னது மைக்ரோஸ்கோப், சின்னதை பெருசு பண்ணி காமிக்கும். மைக்ரோனா சின்ன பொருள், சின்ன பொருளை பெருசு பண்ணி காமிச்சா தான் நமக்கு தெரியும். அதனால தாங்க உருப்பெருக்கும் கண்ணாடி. அதுதான் இது, இதுதான் அது. ஆமாம், அப்படியே டிரான்ஸ்லேட் போட்டிருக்கானுங்க. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய எது தேவை? குவி லென்ஸ் தேவை. அடுத்தது குழி லென்ஸ், கலிலியோ தொலைநோக்கி, கண்ணருகு தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க. வீட்டோட கதவு இருக்கு இல்லையா, போய் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் நிற்கிறவனை உங்களுக்கு நல்லாவே தெரியும், முழுசாக தெரியும். ஆனால் அவனால் உங்களை பார்க்க முடியாது. துளுன்னு கண்ணாடிக்குள்ளே அவன் முழு உருவத்தை பார்க்க முடியுமா? குழி லென்ஸு தான் காரணம். குழி லென்ஸ் என்ன பண்ணும்? விரிவடை செய்யும். அதான் காரணம். அடுத்தது கிட்டப்பார்வை, தூரப்பார்வை என்ற பார்வை குறிப்பாட்டை சரி செய்ய ரெண்டு பேரும் தேவை. அது முன்னாடியே பார்த்தாச்சு. மனித கண்ணின் விட்டம். மனித கண் இருக்குல்ல, ஒரு கோழி குண்டு மாதிரி இருக்கும். அதை மையத்தின் வழியாக ஒரு கோடு போடுறான். எவ்வளோ லென்த் இருக்குது? 23 சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டர் தெரியும்ல, அவ்வளோ பெருசு, நல்லா பெருசாக இருக்கும். சரி 2.3 சென்டிமீட்டர் மாற்றி சொல்ல, 2.3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். ரைட் ரைட். மனித கண்ணை பாதுகாக்கும் சவ்வு ஸ்க்ளீனா. ஸ்க்ளீனா தானே, ஸ்க்ளீனா ஸ்க்ளீனா. விழித்திரையின் மற்றொரு பெயர் ரெட்டினா. இதை நம்ம வந்துட்டு பயாலஜியில் பார்ப்போம் டீட்டெயிலாக. ரைட். அடுத்தது விழித்திரையில் தோன்றும், இதை மார்க் பண்ணி வைமா அந்த இடத்த. இதை ஸ்க்ளீனா, ஸ்க்ளீனா தான் வரணும். ஸ்க்ளீனா தானே. விழித்திரையில் தோன்றும் பிம்பம் தலையிலான மெய்பிம்பம், முன்னாடியே பார்த்துட்டோம். நமது கண்ணின் விழி லென்ஸ் ஒரு குவி லென்ஸ். இங்கே பாருங்கள், குவி லென்ஸுன்னு மொட்டையாக போடாதீங்க, இருபுற குவி லென்ஸ் போடுங்க. இருபுற குவி லென்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் இப்படி குவிஞ்சிருக்கும் கண், 2 பக்கம் குவிஞ்சிருக்கும். இருபுற குவி லென்ஸ். நமது கண்ணின் பார்வை நீட்டிப்பு நேரம். இப்போ ஒரு ஒளி போகுதுன்னு வச்சுக்கோங்க, என் கண்ணுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கும் சார் அந்த ஒளி அப்படின்னாக்கா, 1 செகண்ட் எடுத்துக்கணும். அங்கே போட்டுருக்கு பாருங்க, 1 செகண்ட், 1 வினாடி எடுத்துக்கிட்டு, 1 வினாடினா இது, அதை 16 சின்ன பங்காக போடணும். அதில் 1 பங்கு, அது எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம் ஒரு விஷயம் என் கண்ணில் போய் பட்டு உள்ளுக்குள்ளே வெளியில் படுதுன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ நேரம் அங்கே இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது ஒளி வந்தால் தான் அதை எனக்கு தெரியும். அதனால தான் வேகமாக போகிறது எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, டக்குன்னு போயிட்டா. அதான் என்னது, பார்வை நீட்டிப்பு. சரியா? அதனால தான் 1 செகண்டில் 14 ஃப்ரேம் ஓடும். அதான் படம் தெரியும் நமக்கு. ஃப்ரேம்னா ஒரு ஃபோட்டோ, குறைஞ்சது 16 ஃபோட்டோ ஓடும் 1 செகண்டில். அதான் படம் ஓடுற மாதிரி தெரியும். சரியா? ரைட். அடுத்தது நமது கண்ணின் அண்மை புள்ளி. எவ்வளோ பக்கத்தில் இருந்தால் நல்லா தெரியும். சரியா? 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்தால் தான் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி கொண்டுட்டு போனீங்க, ஸ்கேல் இருக்குல்ல, 30 சென்டிமீட்டரா, அதில் 5 சென்டிமீட்டரை குறைச்சிருங்க. ஃபீட் ஸ்கேல், அடி ஸ்கேலில் அவ்வளோ தூரம் கண் இப்படி வச்சு பாருங்கள், அப்போ தான் கை ரேகைலாம் தெரியும். அது பக்கத்தில் வச்சுன்னா கை இருக்கிறது தெரியும், ரேகையெல்லாம் தெரியாது. ஸ்க்ளீராவா? ஸ்க்ளீரா. ஸ்க்ளீனால ஸ்க்ளீரா. ரைட். லீரா கேப்ஸ், இது அதாவது நெடில். அடுத்தது அதே மாதிரி எவ்வளோ தூரத்தில் உள்ள பொருளை நாம் பார்க்க முடியும்? மேக்ஸிமம் எங்கேயோ இருக்கு நட்சத்திரம், நம்ம கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இன்ஃபினிட். அதாவது நல்லா இருக்கிற கண்ணை பற்றி பேசுகிறேன், கண் சரியில்லாதவங்களை பற்றிலாம் பேசலை, கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களை பற்றி பேசலை. சரியா? கண்ணில் ப்ராப்ளம்லாம் கண்ணில் இருக்காது, கண்ணில் இருக்கலாம், லென்ஸில் இருக்கலாம், அப்புறம் நரம்பில் இருக்கலாம். அந்த அது கண்ணோட நரம்பு போய் சேருதில்ல இடம், அங்கே இருக்கலாம். அது இல்லை, நல்ல கண்ணை பற்றி பேசுகிறேன், நார்மலாக நல்லா இருக்கிற கண். ஓகேவா? அது ஆமாம். அடுத்தது இன்ஃபினிட், எல்லையே கிடையாது. கிட்ட பார்வை மயோஃபியா, தூர பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர்னாவே அதிகம்னு அர்த்தம், நார்மலோட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கண்ணிற்கு தெரியாத பொருளை பார்ப்பதற்கு குவி லென்ஸ் பயன்படுகிறது. குவி லென்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுறது குவி லென்ஸ். கடிகாரம் சரி செய்வோர், ஆபரணம் தயாரிப்போர், சிலு எழுத்து பார்க்க, தடயவியல் துறை ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னது, என்ன லென்ஸு? குவி லென்ஸ். கான்கேவ், கான்கேவா, கான்வெக்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ். பூச்சிகளின் பாகம் பார்க்க எல்லாமே என்னது? குவி லென்ஸ், கான்வெக்ஸ். கொஸ்டின் வரும், ஒளிவிலகல் தொலைநோக்கியில் லென்ஸ் பயன்படுகிறது. ஒளிவிலகல் தொலைநோக்கியில் பயன்படுதாமா லென்ஸ்? ஒளிவிலகல் ஒளிவிலகல் தொலைநோக்கி எடுத்துக்காட்டுகள். கலீலியோ வந்து ஒளிவிலகல் தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, இதெல்லாம் வந்து ஒளிவிலகல் தொலைநோக்கி. ரெஃப்ராக்ஷன் டெலஸ்கோப் கேட்பாங்க.
அவர் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார், அவர் கரெக்டாக. ஆமாம், இவர் கண்டுபிடிச்சிருவார், பின்னாடி வந்த ஒருத்தர் அதை யூஸ் பண்ணுவார். இவரெல்லாம் கலீலியோ பற்றி சொல்லலாம், அவர் 15ஆம் நூற்றாண்டு அப்போ தான் வாழ்ந்துருப்பார், 1400 சில்ட்ரன்னு நினைக்கிறேன். கலீலியோ காலம் போடுங்க. அப்போ வந்து பைபிளில் உள்ளது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பைபிளில் அந்த அதிலிருந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மத குருக்கள் என்ன சொன்னாங்களோ அது கடவுள் சொன்னார்னு எழுதி வச்சுருக்காங்க. பிறந்ததா அப்போ 16ஆம் நூற்றாண்டு. அந்த பைபிளில் உள்ளதை தான் சொல்லித்தராங்க. அவருக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான் பைபிள். மத குருக்கள் எழுதுனது கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லி தருவாங்க ஸ்கூலில். எல்லாத்துக்கான சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி இந்த ஜாதிக்கு சொல்லி தருவோம், அந்த ஜாதிக்கு சொல்லுவேன். இன்னும் திறந்து போயிட்டாரா? சரி, அது அப்போ பைபிளில் உள்ள அறிவியல் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. மதமும் அறிவியலும் ஒன்றா தான் இருந்தது, சொல்லி தருவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சொல்லி தரலாம் போய் வீட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு, சோதனை படுத்தி பார்க்குறாரு. எல்லாம் தலைகளாக இருக்குது. வந்து டீச்சர்கிட்ட கேட்குறாரு, என்ன டீச்சர் இப்படி சொல்லி தரீங்க அப்படின்னு. எல்லாரும் என்னடா பைபிளே நீ ஏற்று பேசுறியா, சைத்தானிக்கே பச்சா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க ஸ்கூலை விட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வர சைத்தானா அங்கே இங்கே பேயின்னு சொல்கிறீங்களா, அங்கே சைத்தான்றான். அவ்வளோதான். அவருக்கு தான் நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். கேட்க மாட்டாங்க, கல்லை விட்டுலாம் அடித்து துரத்துவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவரை தான் பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்பாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மதத்திலிருந்து தனியாக போயிடுவாங்க, மதம் தனியாக போயிடும். மதம்னா ஒன்றும் இல்லை, சுற்றிலும் உள்ளதை கற்றுக்கிட்டு நானும் இந்த சமூகமும் சண்டை சச்சரலாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான அறிவுரை கூறுவது தான் மதம். அதனால தான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அடிச்சுக்கங்கன்னு எந்த மதமும் சொல்லாது. நம்ம மதத்தில் தான் ஒரு அது மதனே சொல்ல முடியாது, அது வேறு. அது ஆமாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த கான்செப்ட்லாம் இங்கே தான். அது வேறு. அது இந்து மதம்னு ஒன்று இங்கிலீஷ்காரன் வந்தவொன்று தான் வந்துச்சு. பார்ப்போம் அதை. அப்படி ஒன்றும் இல்லை, சரியா? ஸோ அதான் கலீலியோ நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். பார்ப்போம். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கியில் கோலக ஆடிகள் பயன்படுத்தப்படும். அதேமாரி ஆடியும் பயன்படுத்துகிறாங்க, ஒளி எதிரொலிப்பு. அதேமாரி கோலக ஆடியில் இன்னொன்று எக்ஸாம்பிள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்க எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒளிபெருக்கி இருக்கா, டூம் வச்சுருப்பாங்களா, அது என்னது கோலகாடி தான். ஒளியெல்லாம் பட்டு பட்டுன்னா ஒரு இடத்துல குவிக்கும். அதே மாதிரி இன்னும் ஒன்று டிவியோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். குழியாடி தான் டிவி, கேபிள். அதெல்லாம் பழைய டிவி, அதெல்லாம் விட்டுருங்க. பழைய டிவியில் தான் டூமாக இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தான் எல்லாம் ஃப்ளாட்டாக தானே இருக்குது, எங்கெங்க குழியாக இருக்குது. டிஷ் குழு கொடுத்துட்டா. கொண்டை இல்லை, கொண்டைக்கு பின்னாடி இருக்க தட்டு. சேட்டலைட்லேருந்து வருது, டிடிஹெச் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சேட்டலைட்லேருந்து வருதா? சேட்டலைட்லேருந்து இதில் வந்து படும். அதே இது கான்செப்ட் தான். அந்த ரிசீவர் எங்கே வச்சுருப்பான், ஒரு இது மாதிரி வச்சு கரெக்டாக வச்சுருப்பான். இதெல்லாம் ஒரு இடத்துல குவிக்கும், அந்த இடத்துல தான் ரிசீவர் வச்சுருப்பான். டேரெக்டாக அந்த ரிசீவரை மட்டும் வச்சிங்கனாக்கா கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் என்னது இப்படி வச்சுட்டான், குளிச்சு வச்சுருப்பாங்க. குழியாடி தானே குவிக்கும், பட்டு அங்கே போகும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன் சார் இப்படி வைக்கிறீங்க கேட்டிருக்கீங்களா? எங்கள் வீட்டு டிஷ் வைக்க வந்தான், என்னடான்னு கேட்டாக்க அது அப்போ தான் சார் ரிசீவர் நல்லா சிக்னல் நல்லா கிடைக்கும் சார். அது என்ன கான்செப்டு? குவியாடி தான் கான்செப்ட், அதுவும் குவியாடி தான். அதெல்லாம் அப்போ அதுதான் இவன் பக்காவாக மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான், இந்த இடத்துல எல்லாமே குவிக்கும் அப்படின்ட்டு. பழைய கதையெல்லாம் வேறு. அடுத்தது ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்கிரைன் இதெல்லாம் வந்து ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிக்கு எடுத்துக்காட்டாமா. மின்காந்த தொடர்வண்டி பயன்படுத்தும் நாடுகள். மின்காந்த தொடர்வண்டி, காந்தத்தை பற்றி பார்த்தோமா? பார்த்துட்டோமா? மின்காந்த தொடர்வண்டி எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா,
மேக்லனினா அப்படின்னு ஜப்பானில் பாருங்க. கீழே வந்துட்டு ரயில்வே ட்ராக் இருக்கா, இது சவுத்தாக இருக்குன்னு நார்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே ட்ரெயின் உக்காந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், இங்கே ஒரு லாக் இருக்கும். சக்கரெலாம் கிடையாது, இது இப்படி தான் இருக்கும். சக்கரம் கிடையாது, அதுக்கு இப்படி தான் உட்காந்துருக்கும். இது கவனிங்க முழுசாக கவனிங்க. இப்போ இது 2 வழியாக மின்சாரத்தை பாய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நார்த்தாயிரும். அப்போ என்ன ஆயிரும், இது மேலே தூக்கிக்கும். இது என்ன ஆயிரும், இது மேலே தூக்கிக்கும். இது டச்சே ஆகாது. அப்போ மோட்டர் வச்சு இயக்குவாங்க, அப்படி பறந்துட்டு போகிற மாதிரி. புரிஞ்சுதா? மிதக்குது இது, ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. ஆமாம், அப்போ ஆடாது கீடாது, மைங்கன்னு அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள், அவ்வளோதான். இதை கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் என்னது புல்லட் ட்ரெயின் அவனுக்கு வச்சுருக்கிறது. இங்கே பழைய வண்டியை ஓட்ட வண்டியை ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து புல்லட் ட்ரெயின் விட்டான்னு எல்லா ட்ரெயினும் நிறுத்திவிட்டு அந்த ட்ரெயினை விட்றான். அதுக்கு பேர் புல்லட் ட்ரெயின். ஆமாம், 2014 வந்தவொடனே புல்லட் ட்ரெயின் விட்றான்னு கதை விட்டான். சரியா? அதுக்கு ஏதோ ஒன்று ஒப்பு ஏற்றணும்ல, அதுக்கு இந்த பத்திரிக்காரனுங்களாம் செஞ்சு அடிச்சுட்டு தர்றானுங்க. அதுக்கெலாம் தனியாக ட்ராக் போடணும். இந்த ட்ராக்லாம் அதுக்கெல்லாம் பத்தாது, அது போகிற வேகத்துக்கெலாம். ஆமாம், கலர் பெயிண்ட் அடித்து அது மாட்டுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இவனுக்கு மாட்டை கொண்டாடுறானுங்கள்ல, அது போய் அப்பப்போ மோதி போடுது போயிட்டு. டேய் என்னடா நீ போய் சொல்கிற, மக்களை ஏமாத்துறேன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு புல்லட் ட்ரெயின். ஆமாவா? மேக்னெட்லாம் கிடையாது. மெட்ரோனா பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட இடம் தான் மெட்ரோ. அதுக்கு தனியாக நீ தனித்தனியாக பைக்கில் போகாமல் தான் இதில் ஏறி போ, பறந்து போ, உள்ளது பூமிக்குள்ளே பூந்து போ, சீக்கிரம் போய் இறக்கி விட்றோம், போய் தொலை அப்படிங்கிறது. சரியா? ஏன்னா நிறையா வாகனம் வருதில்ல, அதனால். ஆமாம், காசு அதிகம்தான். 300 இங்கேருந்து சென்னைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். 300 கிலோமீட்டர். அது 600 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகும். ஜப்பான், சீனா, தென்கொரியா அங்கெல்லாம் இருக்குது. 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஏன்னா அவன் தாய்மொழியில் படிக்கிறான். சரியா? அவங்க ஊரில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் அங்கே. ஆனால் காஸ்ட்லி எல்லாமே. கரெக்டாக அவன் புரிஞ்சுக்குவான், எல்லாம் கொடுக்குறான். தாய்மொழி தான் சொன்னல. அவங்க ஊருக்காரன் ஜாப்பனீஸ், நம்ம பேசுனா ஓகே ஏற்றுக்குவான். ஜாப்பனீஸ் போயிட்டு ஹவாடியோ அப்படி இப்படின்னா பட்டுன்னு இழுத்துருவான், போடா அப்படின்வான். தாய்மொழி, உனக்கு தாய்மொழி எது, எனக்கு தாய்மொழி, 2 பேரும் தாய்மொழியை பேசுகிற மாதிரி வருமா? பட்டுன்னு இழுத்துருவான், போடா அப்படின்னு. ஆமாம், தாய்மொழியில் பேசுகிற மாதிரி வராது, உள்ளேருந்து பேசுவீங்க. சரியா? ஆமாம். அடுத்தது அதனால தான் இங்கே ஜி கீன்லாம். இப்போ சார்னு சொன்னால் கூட அது மரியாதை, அவனை உயர்த்தி பேசுகிறான், நம்ம தாழ்ந்துடுறான்ட்டு இப்போ ஜீன்னு ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. ஜி இந்தாங்க, ஜீன்னு அர்த்தம் தெரியாது இவனுக்கு. தோழர் அப்படின்னா அவனுங்க கூப்பிட்டு போகிறானுங்க ஜின்னு, அவனுங்களுக்கு கூப்பிடுவானுங்க. இவனுங்க ஜி, ஏன்னா அண்ணானாக்கா ஒரு பெரியவர், என்னோட பெரியவர் ஆயிடுவார் அப்படின்னு ஜி. அதுக்கு முன்னாடி ப்ரோ, நடுவில் ப்ரோ, என்னத்த ப்ரோ. நல்ல வேலை. அண்ணா அப்படின்னா மரியாதை போயிருமாம்மா. அதனால் நம்மளும் அண்ணான்னு போய் யாராவது நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கூப்பிட்டா கூட கேவலமாக பார்க்குறானுங்க. இப்படி இருக்குது உலகம், என்ன பண்ணுறது? சரி. மின்காந்த தன்மையுள்ள பொருட்கள் இரும்பு, கோபால்ட், நிக்கல், இது 3 தான் என்னது மின்காந்த தன்மை இருக்குது. வேறு எதுக்குமே மின்காந்த தன்மை இருக்காது. அது வெளியே எலக்ட்ரானை பார்த்துட்டிங்கன்னா அது காந்தமாக மாறும். இயற்கை காந்தங்கள் பைரோடைடு, ஃபெரைட், கூலும் பைட், இதெல்லாம் வந்து இயற்கையாக பூமியில் கிடைக்கக்கூடிய இயற்கை காந்தங்கள். இயற்கையாக பூமியிலே இருக்குது. சரியா? ரைட். செயற்கை காந்தங்களை உருவாக்குறது இரும்பு, கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நியோடினம், எக்கு, சமாரியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் செயற்கை காந்தங்கள். இரும்பு தாது, ஓர், மின் மோட்டார் இயங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்ல. ரைட். இரும்பு தாது அப்படின்னா மினரல்ஸ்,
அது ஒரு மினரல். எல்லாமே நம்ம பூமியில் கிடைக்கிறது எல்லாமே மினரலுங்க, தாதுங்க. தாதுன்னு சொல்ல முடியாது, மினரல்னா என்னதான், கனிமங்கள். மினரல். பூமியில் கிடைக்கிற எல்லா இன்ஆர்கானிக் காம்பவுண்டு மினரல்ஸ், கனிமங்கள். சரியா? எல்லாமே கலந்து கிடக்கும் அதில். பூமி இல்லை என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். இப்போ ஒரு கனிமத்தில் அதிகமாக, இப்போ இரும்பு எடுத்துக்குவோம், இரும்பு கிடைக்குது, அதில் எல்லாமே கலந்துருக்கும், ஆனால் அதில் அதிகமாக இரும்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமடைட், மேக்னடைட் இருக்கா, மேக்னடைட். எல்லா கனிமங்களும் அதில் இருக்கும், மினரல்ஸும் இருக்கும். பட் அதில் 72.4% இரும்பு நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இந்த கனிமத்தை எடுத்து இரும்பை தனியாக பிரித்து எடுக்கிறேன். அப்போ இந்த கனிமத்துக்கு பேர் என்னது, இரும்போட தாது அப்படின்னு அர்த்தம். என்ன ஜாலஜி? தாதுக்கும் இதுக்கு புரியுதா என்னென்னு? மினரலுக்கும் ஓருக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுமா வைஷ்ணவி? பூமியில் கிடைக்கிறது எல்லாமே மினரல். அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீ கொட்டாய் விட்ட நடுவில். அது தப்பு இல்லை, அது இயற்கை. சும்மா சொல்கிறேன், கவனிக்கலை. பூமியில் கிடைக்கிற எல்லாமே இன்ஆர்கானிக் மெட்டீரியல், எல்லாமே மினரல் தான், கனிமங்கள். புரிஞ்சதா? நீங்கள் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆமாம், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல மண் வெட்டி எடுக்கிறேன், அதில் மேக்னடைட் அப்படின்ற ஒரு கனிமம் இருக்குது, அதில் இரும்பு 72.4% இருக்குது. ஸோ இந்த மேக்னடைட்ன்ற மினரலை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இரும்பு எடுக்க ஆரம்பிக்கிறேன், பிரித்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது மேக்னடைட் இரும்போட ஒரு தாது, ஓர். புரிஞ்சுதா? எந்த மினரல்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை, தனிமத்தை நாம் பிரித்து எடுக்கிறோமோ, தனிமம்னா என்னது, இரும்பு, மெட்டலோ அல்லது நமக்கு தேவையான அலுமினியத்தை பிரித்து எடுக்கிறோம், அந்த மினரலுக்கு பேர் தான் என்னது, அந்த மினரலோட தாது, ஓர். அது ஒரு கலவை. ஓர் வந்து என்னது, ஒரு கலவை. அது மாதிரி இரும்புக்கான தாது நிறையா தாது இருக்குது. மேக்னடைட் தான் ஹை குவாலிட்டி. 1 கிலோ போட்டிங்கனாக்கா 720 கிராம் கிடைக்கும் இரும்பு. மற்றதெல்லாம் மற்ற பொருள். ஓகேவா? அடுத்து இந்த ஹெமடைட், அதில் 69% இரும்பு இருக்குது. மிச்சதெல்லாம் என்னது, மற்ற பொருள். சிடரைட் 48. இதில் குவாலிட்டி கம்மி எழுத சொல்லுவாங்க. பின்வரும் இரும்போட தாதை அது கிடைக்கக்கூடிய தரத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுதுமா. ஏறு வரிசை இறங்கு வரிசை என்ன தெரியுமாம்மா? அசெண்டிங், ஏறு வரிசை டிசெண்டிங். ரைட். மேக்னடைட்டினுடைய வாய்ப்பாடு. மேக்னடைட் இது ஒரு என்னது, சேர்மம், ஓர். ஃபெரஸ் ஆக்சைடு, இதான் மேக்னடைட். ஃபெரஸ் 3 மாலிகுலும் ஆட்டமும், ஆக்சிஜன் 4 ஆட்டம் இருக்குது. நம்ம எல்லோரும் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், பார்த்துக்கோங்க. காந்தப்புலத்தின் எஸ்ஐ அலகு, காந்தப்புலம் டெஸ்லா அல்லது காஸ். காந்தப்புலம்னா என்னென்னு தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா என்னென்னு தெரியுமா? என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கும்? அப்பா சந்தோஷம். இது நார்த்து சவுத்து ரெண்டும் என்ன ஒன்று அட்ராக்ட் ஆகுமா? அப்போ இங்கேருந்து என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு ஆற்றல் இங்கே பாயும், அதேமாதிரி இங்கேருந்து ஒரு ஆற்றல் இங்கே பாயும். படம் இப்படி தானே போட்டு வச்சுருப்பாங்க. நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அதான் இங்கே வந்து அந்த அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆற்றல் பாயுதில்ல, இந்த ஆற்றல் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்து சவுத்து பாயும். அப்போ இங்கே வச்சுருக்கும் பொழுது இந்த ஆற்றல் தான் என்ன பண்ணுது, அந்த இதை சுத்த வைக்குது, மின்சாரம் தயாரி. எலக்ட்ரான் ஓட வைக்குது, சுத்த வைக்கிறதுல எலக்ட்ரான் ஓட வைக்குது. இப்படி சுற்றும் கரன்னு. அப்போ இது ஒரு அடி அடிக்கும், எலக்ட்ரானை சுற்றும் பொழுது அது ஒரு அடி அடிக்கும். அப்போ எலக்ட்ரான் போங்கடா அப்படின்னு அங்கே தெரிச்சு ஓடும், கிடுன்னு. அப்படி அங்கே ஓட ஆரம்பித்த எலக்ட்ரான் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த ஃபேனெல்லாம் ஓட வைக்குது, டிவி தெரியுது. சரியா? சரி, மின்சாரத்தை பற்றி வரும் பார்ப்போம். ஒரு டெஸ்லா அப்படின்னாக்கா 10,000 காஸ் ஆமாம். அப்போ ஒரு மேக்னெட்டில் இதோட காந்தப்புலம் இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எந்த அளவுக்கு இருக்குது
அப்படிங்கிறதுக்கானது. எஸ்ஐ அலகு தானே அது டெஸ்லா. இன்னொரு அலகு காஸ். ஒரு டெஸ்லானா 10,000 காஸ். அங்கே வந்துருச்சு பாருங்க. மின் விசிறி மின் மோட்டார்களின் இயக்கத்தை விளக்கும் விதி பிளம்பிங் விதி. இடக்கை விதியா வழக்கு பிளம்பிங்கின் இடக்கை விதி. லெஃப்ட் எப்படிமா லெஃப்ட் தம்பா லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ரைட்டு. டைனமோ இருக்கு இல்லையா, மின்சாரம் தயாரிக்கிற இடம், அது அப்படியே உள்டா வழக்கை விதி, பிளம்பிங்கோட வழக்கை விதி. ரைட் ஹேண்ட் ரூல் கேட்பாங்க. மின் விசிறி மின் மோட்டார்லாம் எப்படி இயங்குது. பிளம்பிங்கினுடைய இடக்கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து மின் விசிறி மின் மோட்டார். இப்படி வச்சுக்குவோம். ரைட் ஹேண்டில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் கொடுப்போம். சரியா. டைனமோ மின்சாரம் தயாரிக்கிற இடம்லாம் எங்கே, அங்கே தானே ஸ்டார்ட் ஆகணும், அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது டைனமோ மின்சாரம் தயாரிக்கிற இடம்லாம் என்னது, வலக்கை விதி. வலது கையில் எடுத்து இடக்கையில் கொடுக்குறோம். மின்சாரம் தயாராகி வந்தால் தான் என்ன ஆகும், ஃபேனு மின் மோட்டார்லாம் ஓடும். அப்படின்னா வச்சுக்கோங்க. நிலை காந்தங்கள் பர்மனன்ட் மேக்னட்ஸ் பயன்படும் உலோக கலவை அல்னிக்கோ, அலுமினியம், நிக்கலு, கோபால்ட். இந்த 3 கலந்த கலவையை வச்சு தான் நிலை காந்தத்தை தயாரிக்கிறாங்க. நிலை காந்தத்துக்கு அந்த அல்னிக்கோக்கு இன்னொரு பேர் என்னது, பசுங்காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கலவைன்னு அங்கேயே சொல்லி அதுலேயே அர்த்தம் இருக்குது. அலுமினியம், நிக்கலு, கோபால்ட். குளிர்பதனி, ஒளிப்பெருக்கு பெருக்கி, காந்த ஊசி ஆகியவற்றில் நிலையான காந்தம் பயன்படுகிறது. ஒளி பெருக்கி ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஸ்பீக்கரில் உள்ள ஒரு காந்தம் இருக்கு மாதிரி, நிலையான காந்தம். நிலையற்ற காந்தம்னா மின்காந்தம், அது வழியாக மின்சாரம் ஓடினா மட்டும் காந்தமாக மாறிடும். மின்சாரம் நின்றுச்சுன்னா காந்தத்தன்மை இழந்துடும். சரியா, அது மின்காந்தம். நிலையான காந்தம்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸ்பீக்கரில் ஒரு மண்டை மாதிரி இருக்கும்ல, அது உள்ள அடியில் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஆமாம், மேக்னெட். அதேமாரி ஃப்ரிட்ஜில் இருக்கும். சரியா, காந்த ஊசி, இதிலெல்லாம் கட்டாயம் நிலையான காந்தங்கள் இருக்கும். அப்போ அந்த பொருள் எதால் தயாரிக்கப்பட்டது, அல்னிக்கோவால் தயாரிக்கப்பட்டது. நியோடினம் காந்தங்களே பூமியில் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது, நியோடினம். இதோடு இருக்கட்டும், நாளைக்கு இதை பார்ப்போம். பால் வலி மின்மீன் திரள், அதாவது யூனிவர்ஸ். தமிழில் தப்பு தப்பாக போட்டு கொலை பண்ணுறானுங்க ராஸ்கல்ஸ். பால் வலி வலி வெளின்னு போடணும். மின்மீன் திரள் ஆக்சுவலாக இது வேறு என்னது, பிரபஞ்சம். பிரபஞ்சம், பேரண்டம், சரியான பேர் பேரண்டம். இதை பற்றிலாம் நாளைக்கு பார்ப்போம். மேக்னிட்டார். சரி, ரைட், மேக்னிட்டார் பார்ப்போம். ரைட், இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். புரிஞ்சு படிங்க. டவுட் வந்து கேளுங்க கேளுங்க. இங்கே தான் உங்களுக்கு பக்கத்தில் வெளிச்சம் அதிகமாக இருக்கு, அதனால் தெரியாது அவ்வளோ. ஆனால் மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஒரு சின்ன பல்பு இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பிரைட்டான பல்பு இருக்குது. இந்த பல்பு நமக்கு தெரியாது. சரியா, ஏன்னா பிரைட்டாக உள்ளது தான் தெரியும், இது மறைச்சிடும் அதை. அந்த மாதிரி வேற நேற்று வீடியோ போய் பாருங்க. நேற்று வீடியோ போய் பாருங்க. வேற பார்த்துட்டு வந்து திரும்ப டவுட்டு கேளுங்க, சொல்கிறேன். சரியா, நேற்று வரல தானே, அதை பார்த்துட்டு வரணும். வேற நேற்று அதை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேளை அதில் அது இப்பயும் புரியலாம், கேளுங்க சொல்கிறேன். அதே தான், 3 லட்சம் km/s தான் போகும். அங்கே ஏதாவது பொருள் இருந்தால் தடுத்தா தானே அங்கே போய் விழுறது நமக்கு தெரியும். மற்றபடி புரியுதா, அவ்வளோ பவர்ஃபுல்லான டார்ச்சில் நீங்கள் அடிங்க, எவ்வளோ தூரத்தில் செவ்வு இருந்தாலும் தெரியும். இருக்கும். அங்கேருந்து நிலாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, எல்லா லைட்டும் தெரியுது. விண்வெளியிலேருந்து பார்த்தா தெரியுதா,
விண்வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பயங்கரமாக மிங்கி நிற்கிறது எல்லாம் தெரியுதா? ஏற்காட்டிலேருந்து பார்த்தா தெரியுதா அங்கே எரியுற லைட்டு? போகும், தாராளமாக தெரியும். லைட்டு தேய்மானம் ஆகுதா? அது பாட்டில் போங்க. அதான் நட்சத்திரத்தில் தெரியுதா? எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நட்சத்திரம், தெரியுதா இல்லையா? ஒளி நேராக அது பாட்டில் போயிட்டே இருக்கும். சைஸ்லாம் குறையாது, அது பொருள் கிடையாது. சரியா? அது எதாவது நடுவில் தடுத்தாக வெப்பமாக மாறிக்கும். தடுக்கிறதுக்காலாம் பூந்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்பார். கிளியர்? அடுத்தது